peace, in peace. One with all living things, one life heart. வணக்கம். நிறைய தலைப்பில் பேசினே போகிறோம். இன்றைக்கி வந்து தற்கொலை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவைப்படுது இல்லை மனித சமூகத்துக்கு. நம்ம வந்து உதவுற நோக்கில் தான் நம்ம எல்லாமே பேசின்னு வரோம். அதனால் இன்றைக்கி தற்கொலை எண்ணம், தற்கொலைனா என்ன, அது ஏன் ஆரம்பிக்குது, இனி மனிதர்கள் தற்கொலை பண்ணிக்காமல் இருக்குது எப்படி பார்த்துருவோம். தற்கொலை பற்றின உங்களுக்கு எதனாச்சும் புரிஞ்சிருந்தால் எனக்கு சொல்லலாம். தற்கொலை பற்றி நீங்கள் இது நினைக்கிறேன் அப்படின்ட்டு. தற்கொலைனா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? என்னம்மா? தன்னை நானே சாகடிச்சிக்கிறது, கொல்றது, அழிச்சிக்கிறது, இதானா தற்கொலை? உங்களில் யாருன்னா தற்கொலை எண்ணம் வராமல் இருந்துருக்குதா? எனக்கு தற்கொலை எண்ணமே வந்ததில்லை என் வாழ்நாளில். சின்ன வயசில் வந்தது. வராதவங்க என்ன இருக்கிறீங்களா? வந்ததில்லை. உங்களுக்கு வரல? உங்களுக்கு வந்துடுச்சு. வராதவங்க தான் கேட்டேன் நான். 2 பேருக்கு, 3 பேருக்கு, 4 பேருக்கு, 5 பேருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 70 பேர் இருக்கிற ஒரு ஆளில் ஒரு 5-6 பேருக்கு தான் வந்து தற்கொலை எண்ணம் வரல. மீதி எல்லாருக்கும் வந்துடுது. இந்த மாதிரி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் நினச்சி பார்த்துருப்பீங்களா இப்படின்னு? இப்போ எல்லாருக்கும் தற்கொலை எண்ணம் வந்து போகுது. குறைஞ்சபட்சம் 51 விழுக்காடு, பாதிக்கு மேற்பட்டவர்களுக்கு என்ன வருது? தற்கொலை எண்ணம் வந்து போயிடுது. அதுதான் இப்போ தெரிய வருது. 51 விழுக்காடு கட்டாயமாக வந்து போகுது. 49 அப்போ மெஜாரிட்டி தான். கரெக்ட் தானே? இங்கே மெஜாரிட்டி சர்வே எடுத்துன்னு பார்த்தா இதை வச்சு நம்ம ரேஷியோ போட்டு பார்க்கும்போது 5%, 10% நின்றுன்னு போட்டோம். ஆனால் 51 விழுக்காடு, பாதிக்கு மேற்பட்டவர்களுக்கு தற்கொலை எண்ணம் வருது. தற்கொலை எண்ணம் ஏன் வருது? தற்கொலை என்ன, அதை எப்படி தவிர்க்கலாம்? சரிதானா? ஏன்னா மனிதனுக்கு வந்து எந்த ஆடு மாடுகளும் தற்கொலை பண்ணிக்கிறது இல்லை. அந்த நாய் வந்து என்னை காலிக்காமல் போயிடுச்சு, நான் பக்கத்து வீட்டு நாயை சும்மா ரைட் விட்டுனே குத்துனேன், அது என்னை திரும்பியே பார்க்கறது இல்லை, அது எப்போ பார்த்தாலும் சங்கிலி போட்டு கட்டி வச்சுட்டுக்கிறாங்க அப்படின்ட்டு என்ன பண்ணுறது இல்லை, தற்கொலை பண்ணிக்கிறது இல்லை. ஓ, அப்போனா வந்து 51 விழுக்காடு மனுஷங்க வந்து உஷாரானவங்க பொழுது. அப்போது விலங்குகளுக்கு தான் தற்கொலை எண்ணம் வரலன்னா மனுஷன் விசேஷமானவன் இல்லை, அவனுக்கு தற்கொலை எண்ணம் வரணும். பார்த்துக்க, இப்போ தற்கொலை எண்ணம் வரணுமா வரக்கூடாதா தெரியாது, ஆனால் வந்துச்சு. வரணுமா வரக்கூடாதுன்றதெல்லாம் தெரியாது, ஆனால் வந்துச்சு. தற்கொலை ஏன் பண்ணிக்கிறாங்க? தற்கொலைன்னா என்ன? முதல்ல தற்கொலை அப்படின்னா தன்னை தானே கொலை பாதகத்துக்கு ஏற்படுத்துது. ட்ரெயினில் போய் தலையை விட்டுறது, இல்லை விஷம் வாங்கி குடிச்சிடுறது, கயிறு ஒன்று வாங்கி கட்டிடுது, இல்லை வீட்டில் அம்மா படம் அப்பா படம் எதனா போட்டு எரிக்கிறது, இல்லை எண்டோசல் பண்ணு மருந்துங்கள்லாம் வாங்கி சாப்பிட்றது, கடைக்கடையாக தூக்கு மாத்திரை வாங்கி வந்து மொத்தமாக போட்டு மேய்ங்கிறது, இல்லை அண்ணன் தம்பிக்கு அக்கா தங்கச்சிக்கு மாத்திரை எதனா வாங்கி வச்சுருந்தாங்கன்னா அந்த மாத்திரை எடுத்து மொத்தமாக போட்டு மேய்ங்கிறது, பலவிதமான தன்னை தானே அழிச்சிக்கிறதுக்கு, இல்லை சாகிறதுக்கு, இந்த உலகத்துலேருந்து விடுதலை அடைகிறதுக்கு, இல்லை மரணத்தை தழுவுறதுக்கு செய்கிற முயற்சிக்கு பேர் தற்கொலை. சில பேர் வெற்றி பெற்றுறாங்க அதில். ஆமாம், தற்கொலை பண்ணி வெற்றி செத்துட்டவங்கலாம் வெற்றி பெற்றவங்க தானே. ஆனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த தற்கொலை முயற்சி செஞ்சு தோற்று போயிருப்பாங்க. அவங்க கோணலும் வானலமாக இருப்பாங்க. நிறைய பேர் கொளுத்தி நெறிஞ்சிருப்பாங்க, மூக்கு தீஞ்சு போயிருக்கோம், காது காணாமல் போயிட்டுருக்கோம், கோணம் மாதிரி ஆகிட்டுருக்கோம், இதெல்லாம் எது இருக்கும், குத்துயிரும் குளமேரமாக தச்சுன்னு வந்துட்டுருப்பாங்க. பார்த்தாவே தெரியும். சில பேர் பார்த்தா தெரியாது, பழகினா தான் தெரியும் பாதிக்கப்பட்டதெல்லாம். ஏன்னா தற்கொலை முயற்சியில் மாத்திரை இதெல்லாம் போட்டிருப்பாங்க, உள்ளே டேமேஜ் ஆகிட்டுருக்கோம் சில பீஸுங்கெல்லாம். ஆனால் வெளியே என்ன பண்ணது அது தெரியாது. இந்த தோற்று போன கேஸுங்களும் இருக்கும், ஜெயிச்ச கேஸுக்கு பிரச்சனை இல்லை, போயிடுச்சு. அது நான் நிறைய பேர் முயற்சி என்ன மட்டும் வந்துட்டு கொஞ்சம் பயத்தில் அதை அப்படி தள்ளி போட்டு ஒரு 4 நாள் பொறுத்து பார்க்கலாம்,
இப்போ எங்கே போகிறது, தள்ளி போட்டுனே இருக்கிறவங்களும் இருப்பாங்க. நானும் எப்போ வருதோ வரட்டும், கடைசியாக ஒரு முடிவு கொண்டு இருப்பாங்க, எப்படின்னா வந்தால் போகுது அப்படின்ட்டு. தற்கொலை எண்ணம் எல்லாருக்கும் வரதில்லை, ஆனால் மேக்சிமம் வரதுக்கான சந்தர்ப்பத்தோடு தான் இங்கே இருக்கிறோம். தற்கொலை அப்படின்னா தன்னை தானே அழிச்சிக்கிறது. ஏன் அந்த எண்ணம் வருது அப்படின்னா, எதிர்பார்த்தபடி வாழ்க்கை அமையல, எதிர்பார்த்தபடி எல்லாம் இல்லை, நான் நினச்சபடி இல்லை நான் வந்து சரியாக வாழலை, என் பிறரால் வந்து என்னை வந்து அவமதிக்கப்படுறேன் அப்படின்னும்போது எங்களுக்கு அந்த மாதிரி எண்ணம் தன்னை தானே அழிச்சிக்கிறதுக்கான ஒரு எண்ணத்தை யார் உருவாக்கிக்கிறது? அந்த தற்கொலை பண்ணிக்கிறவர் உருவாக்குறாரு. அவர் அதுக்கு நிறைய டூல். சில பேர் தோணின வேகத்தில் செஞ்சிட்ருப்பாங்க, ஒரு காலம் அவங்களுக்கு டைம் கொடுத்துருந்தா சரியாயிட்டுருக்கலாம். தப்பாக புரிஞ்சுனே தற்கொலை பண்ணிக்கலாம் உண்டு. புரிதலே தப்பாக, எதிர சம்பவம் சரியாக நடக்கலைன்றது ஒரு பக்கம், இவர் சரியாக புரிஞ்சுக்காமையே செத்து போகிறதுன்றது. ஆனால் எந்த தற்கொலை பண்ணிக்கிறவரும் இந்த உலகத்தை சரியாக புரிஞ்சுக்கல தான். வெற்றி பெற்றவர் செத்து போட்டார், அவர்கிட்ட நம்ம எதனா பேச முடியுமா? அவர் தான் ஜெயிச்சிட்டார், போயிட்டார்ல. ஒரு காலம் அவர் பேய் வந்து கேட்டுக்கிட்டோம். ஆனால் என்ன தான் செய்யலை அவர். அது சரியான புரிதல் இல்லை. அறகுறையாக இருக்கிறவருக்கு அவருக்கே தெரியும். ஏன்னா என்னடா இது பண்ணி அதையும் செய்த பண்ண இதுவும் பண்ணாமல் டைலமாவை தான் அவர் ஏற்கனவே பாதிப்போடு தான் சுற்றி நிற்பார். அப்போது தற்கொலை பண்ணுற எண்ணம் வரத்துக்கு காரணம் புரிதலற்ற தன்மை தான். ஒரு மனிதன் சரியாக ஒன்றை புரிஞ்சிக்கல, அதனால தான் என்ன ஆயிடுறான், தற்கொலை பண்ணிடுறான். நான் இன்னமும் ஒரு விசேஷம், நான் நினச்சபடி தான் இந்த உலகம் இருக்கணும்னு நான் நினைக்கும் போது தான் எனக்கு அந்த தற்கொலை எண்ணம் வரும். யாருக்கு தான் வரும்? நாய்களுக்கெல்லாம் என்ன தெரியாது, நான் ஒரு நாய். சிங்கத்துக்கெல்லாம் தெரியாது, நான் ஒரு சிங்கம். குரங்குக்கெல்லாம் தெரியாது, நான் ஒரு குரங்கு. நான் பணக்கார குரங்கு, ஏழை குரங்கு. நான் வந்து வசதியான வீட்டில் வாழ்கிற நாய் அப்படி நான் நாய் நினச்சின்னு இருக்கோம். எங்கள் எஜமா கார்லாம் வச்சுக்கிறாரு, அவர் வந்து தனியாக ஸ்பெஷலான ஃபுட்டு தான் எனக்கு கொடுப்பாரு அப்படின்னு நினைக்காது. ஆனால் மனிதன் தன்னைத்தானே மிதமிஞ்சிய உயர்வாக நினச்சிக்கினேன், அது அவனுக்கு அதுக்கேற்ற மாதிரி அவனுக்கு அந்த மதிப்பும் அதுக்கான மதிப்பீடுகளும் தரலன்னு ஒன்றே ஒரே வழி, அவனுக்கு ஒரே சோர்ஸு இதுதான், தற்கொலை தான். அதுதான் அவனுடைய தீர்வாக இருக்குது. ஒரு மனிதன் கடன் வாங்கிடுறாரு, நிறைய காசு வாங்கிடுறாரு, காசு வாங்கினா கடன் திருப்பி தர முடியல, தீர்வானா தர்றாரு. இவர் மட்டும் இல்லை, இவரை சார்ந்த குடும்பத்தையும் சேர்த்து வச்சிடுறாரு. குடும்பமும் அதுக்கு ஒத்துழைக்கவும் செஞ்சுருக்குது. நிறைய குடும்பங்கள்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம், குடும்பமாக செத்துட்ருப்பாங்க. அப்படியே கணவன் மனைவி எல்லாருக்கும் பாய்சன் கொடுத்துட்டு இவரும் செத்து போயிட்டுருப்பார். ஏன்னா அவரை அண்டியே இவங்க வாழ்ந்ததுனால வேண்டி அவர் அந்த முடிவு எடுத்துகிட்டு போய், நாங்கன்னா நீ இல்லாத உலகத்தில் எனக்கு என்ன இருக்குது இடம் அப்படின்னு சொல்லிட்டு டீராஜன் சொல்ல, வேறினை இழந்து மாலம் வரும் விழுதுகள் தாங்க வாழுமே, வேறென நம் குழந்தைகள் இருப்பதை மறப்பதை அப்படின்னா பாட்டெலாம் பாடுவாங்க இல்லையா. தற்கொலை எண்ணம் வரத்து ஒரு பக்கம்னா, தான் மட்டும் இல்லாமல் தன்னை சார்ந்த குடும்பத்தையும் சேர்த்து வச்சிருத்து இயலாமையாக நினச்சிக்கிறாங்க. முதல்ல நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது, நம்மளால் என்ன பண்ண முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் என்ன நடக்குது இங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளால் எல்லாம் செய்ய முடியும்னு சொல்லி கொடுத்துன்னு வரோம். குழந்தைலேருந்தே நம்ம எப்படி வளர்த்துக்கிறோம்னா, நாம் ஒரு குழந்தை எழுந்து நின்ன உடனே நம்ம கை தட்டுறோம், சூப்பர் நின்றுச்சின்னொடனே அந்த குழந்தை அங்கே தான் மயங்கிச்சு. ஆனால் அதுக்காகவே எழுந்து நிற்கிது. இது ஒரு தள்ளு வண்டி இது பண்ணிவிட்டு தண்டு வண்டி எடுத்துகிட்ட உடனே கிட்ட வர சொன்னால் ஓடியாந்து வந்துடும். நம்ம தூக்கி ஒரு முத்தம் கொடுத்தோடனே அந்த முத்தத்துக்காகவே அது நடக்க ஆரம்பிக்குது. பாராட்டுறதுக்காக, முத்தம் கொடுக்கறதுக்காக, அங்கீகாரத்துக்காக வேண்டியே நம்ம செய்கிற மாதிரி இருக்குது. உண்மையிலேயே எழுந்து நின்னதுக்கு காரணம் என்ன இல்லை, 9 மாதம்தான். 1ஆம் மாதத்துல எழுந்து நிற்க முடியும். யாருன்னா பாராட்டுறாங்க, நடந்துட முடியும், நடக்க முடியுமா? முடியாது. அப்போ குழந்தை நடந்தது பாராட்டுறதுனால இல்லை, அதுக்கான பக்குவமான ஒரு வயசு வந்ததுனால தான். அது முன்னாடி என்ன பண்ண முடியாது, அதால் புரியாது. ஆனால் நம்ம அந்த குழந்தைக்கு நம்ம அதை புரிய வைக்கிறது இல்லை. அந்த குழந்தையை பற்றி அக்கறை யாருக்கும் இல்லை. நம்மளாம் அந்த குழந்தைங்க தான். நம்மளாம் எந்த குழந்தைங்க தான்? அப்படி பாராட்டி வளர்க்கப்பட்ட குழந்தைகள். நம்மளாம் யார்? நம்மளை பாராட்டி வளர்த்துருக்குறாங்க. நம்மளை சூப்பரு, நல்லவன். இந்த காக்கா கதை மட்டும் மறக்கவே மறக்காதீங்க. காக்கா நீ ரொம்ப சூப்பராக இருக்கிற, ஒரு பாட்டு பாடு. ஒன்று என்ன பண்ணிச்சது, என்னை கண்டி பாட சொன்னால், நான் எங்கடா காக்கா அழகாகிறேன், கருவேல் இருக்கிறேன், என்ன போய் அழகாகிறியே, நீ ஒன்றும் கொக்கு பார்த்தது இல்லையான்னு கேட்டுருக்கலாம். என்ன கேட்டிருக்கலாம், நரிக்கிட்ட வடை கீழே வச்சுக்கின்னு, நான் கொக்கு நீ பார்த்தது இல்லையா அப்படின்னு கேட்டிருக்கலாம். அவசரப்பட்டு என்ன பண்ணிச்சு, மயங்க காக்கா கான் கத்தி வடையை. இப்படித்தான் நம்ம எல்லாரும் யாரை எழுந்து நிற்கிறோம் அப்படின்னா, நாமளை எழுந்து நிற்கிறோம். நாமளை எழுந்துட்டு நாமளால் என்ன பண்ண முடியறதில்லை. நம்ம யாரும் நமக்கு தெரியாதனால தற்கொலை வரைக்கும் போயிடும். தற்கொலை பண்ணிக்கிறதுக்கான அதிகாரம் நமக்கு இல்லவே இல்லை. ஏன்னா நீ உயிராகன, நீ மனுஷனான,
நீ கேட்டால் உனக்கு இந்த உலகத்தில் வந்த உன்னால் எல்லாம் நடந்ததே, சத்தியமாக உன்னால் எதுவுமே நடக்கலை. ஆனால் என்ன நினச்சினுக்கிற, எல்லாம் நீசா செஞ்ச மாதிரியாகும். ஆனால் உன்கிட்ட என்ன இருக்குது, உன் உயிரை சிதைக்கிற அளவுக்கு உனக்கு சுதந்திரம் இருக்குது. உன்னை நீயே சிதைச்சிக்கிற அளவுக்கு உனக்கு என்ன கொடுத்து வச்சுக்குது, கருணை வள்ளல் அல்லது இறைவன் என்ன பண்ணி வச்சுக்கிறான், யாரை அழிச்சிக்கிற அளவுக்கு, தன்னை மட்டும் அழிச்சிக்கிறது இல்லை, பிரித்தியாரும் கூட அழிச்சிடலாம். நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு பாம்பு ஒன்று ஃபுல்லாக பாம்பு கட்டின்னு போய் நின்று அடிச்சிங்கன்னு வச்சுங்க, ராஜீவ்காந்தி மட்டுமா செத்தாரு, போனவங்கெல்லாம் கூட செத்து விட்டாங்க. மனித வெடி குண்டா மாறி தான் மட்டும் எழுத்து மட்டும் இல்லாமல் என்ன பண்ணலாம். ஏன் அப்படின்னா கொள்கை பிடிப்பு, மனிதனுடைய கொள்கை பிடிப்புன்னா என்ன ஆயிடுது, தன்னையும் அழிச்சிக்க துணிது, பிறத்தையாரையும் அழிக்க இது தற்கொலை மாதிரி ஒரு அசிங்கமான சிந்தனை நமக்கு இல்லை. ஆனால் அதுக்கு அடிப்படை காரணம் குழந்தை ஏந்தி நின்று ஒன்று கை தட்டினாங்கல்ல, அதான் பாராட்டினாங்க பார்த்தீங்களா, அதான் நீ சூப்பரு அப்படின்னாங்க பார்த்தீங்களா, அதான் இந்த கிளாஸ் நீ தான் ஃபஸ்ட்டுன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அதுதான் நீ தான் விசேஷமானவன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அதுதான் தற்கொலைக்கு காரணம். உண்மையாயோ பாராட்டுறது எப்படியா தற்கொலைக்கு காரணமாகனா, நம்ம புத்தி அங்கே தான் நமக்கு மாறப்பட்டது, அங்கே தான் நமக்கு நம்மளை சும்மா உதாரணத்துக்கு ஒரு சாமி கும்பிட சொல்கிறாங்க, கல்லை பார்த்து ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, மந்திரம் ஏதோ ஒன்று வழிபாட்டு முறையை சொல்கிறாங்க, நம்மளும் கற்றுக்குறோம், அவங்க உடனே பாராட்டுறாங்க, ஸ்வீட் கொடுக்குறாங்க. இந்த கிளி ஜோசிக்காரன் பார்த்தீங்கன்னா கிளியை தூக்குவான், ஐயாவுக்கு ஒரு சீட்டு எடு அப்படின்னு 2 நெல் போடுவான், அது நெல் பார்த்துனே இருக்கும், சீட்டை எடுத்து போட்டுன்னு இருக்கும், நெல்லை போட்டான்னாப்பா நெல்லை போட்டான் சனியை சீட்டை எடுத்துன்னு கிட்ட வந்துடும். அதாவது அவன் ஆளை பார்த்து அந்த சீட்டில் நம்பர் இருக்கும், 5வது சீட்டில் ராமர் வச்சுக்கிறேன், 6வது சீட்டில் கிருஷ்ணன் வச்சுக்கிறேன், 3வது சீட்டில் காளி வச்சுக்கிறேன்ட்டு. அந்த சீட்டில் 2 வச்சுருப்பான், இந்த பக்கம் திருப்பினா ஒரு படம் இருக்கும், அந்த பக்கம் திருப்பினா ஒரு படம் இருக்கும். நீங்கள் பீஸ் எந்த மாதிரி பீஸுன்னு பார்த்துட்டு அந்த மாதிரி பீஸாக இருந்து எடுப்பான், அதுலேருந்தே யார்த்தை எடுத்து பார்த்துட்டு உனக்கு இது வச்சுட்டுக்குது அது வச்சுட்டுக்குது, 5000 ரூபாய் திட்டம் வச்சேன்னா நீ சரி பண்ணிடலாம். ஏன் நீ ஒரு மாதிரியானாலும் நீ யாகப்பத்தினி இருந்தால் நீ பொன்னாடிதாசன், நீ ஒரு பொன்னாடிதாரி பேச பண்ண உனக்கு ஒன்றும் கிக் ஆகிடும். ஏன் கிளியை குத்துச்சே, பழக்கப்படுத்தப்பட்ட கிளி என்ன பண்ணுச்சு நெல்லுக்கு. நாம் எல்லாரும் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்காக இருக்கிறோம். நம்மளாம் எப்படி இருக்கிறோம், பழக்கப்படுத்தப்பட்ட விலங்காக இருக்கிறோம். நம்ம பழக்கத்துக்கு மாறாக எது நடந்தாலும் நம்மளால் தாங்க முடியல. நமக்கு என்ன நடக்கலை, பழக்கத்துக்கு மாறாக எது நடந்தாலும் நம்மளால பண்ண முடியல, தாங்க முடியல. துக்கம் மிதமிஞ்சு போய் இந்த வாழ்க்கையே வீணு, இந்த உலகமே நமக்கு ஒத்து வரல, இந்த மனித கூட்டத்தை கூட நமக்கு வாழறதுக்கு தகுதி இல்லை, நமக்கு எல்லாமே தெரியல, நம்ம தப்பாக செஞ்சிட்டோம், மிதமிஞ்சு போய் என்ன செஞ்சிடறோம், தற்கொலைக்கு முயற்சி செஞ்சிடறோம். அந்த எண்ணம் நமக்குள்ள வந்துடுது. பாராட்டினோடனே வாழ்ந்த நாம் நம்மளை ஏசினோடனே நம்ம என்ன ஆகிட்டோம், வெறுப்போம், பரிதாப உணர்ச்சியும் குற்ற உணர்ச்சியும் நமக்குள்ளே வந்து நாமளே சாக நினச்சிடும். நீங்கள் நிறைய இடத்துல தற்கொலைங்கெல்லாம் தப்பான விஷயம் செஞ்சுட்டுதா, கடன் வாங்குறது ஒரு தப்பான விஷயமா ரைட்டான விஷயமா, ஒரு மனிதன் கடன் வாங்குறாரு தப்பான விஷயமா சரியான விஷயமா, தப்பான விஷயமெல்லாம் ஏன் இந்த இன்ஸ்டியூஷன்லாம் கடன் கொடுக்குது, தப்புன்னு வச்சுக்கோம். கடன் வாங்குறது தப்புன்னா ஏன் கடன் கொடுக்குது, சரி அப்போ கடன் கொடுத்துட்டாக்கா கடன் திருப்பி கொடுக்கணும்னா செத்துடலான்னு சொன்னால் கொடுக்க முடியாத நிலைமை தான் என்ன, சாவறதுக்கு தான் கடன் வாங்குறது தான். ஒரு மனிதன் தற்கொலை பண்ணிக்கணும்னு நினைப்பு வரணும்னா என்ன பண்ணணும், மிதமிஞ்சே கடன் வாங்கணும். என்ன வந்துடும், தானே தற்கொலை எண்ணம் வந்துடும். ஏன் திருப்பி கொடுக்க முடியாத அளவுக்கு கடன் வாங்கிட்டேன்னா என்ன ஆகிடும், உனக்கு என்ன வந்துடுமா இல்லையா? ஏன் மானம் பெருசு இல்லை, வள்ளுவர் வர சொல்லிட்டுக்கிறாரு. என்ன உயிர் போனாக்கா மயிர் போச்சுன்னா மான் ஆகிடுமா, செத்துரும். வாழுமா வாழாதா மான் முடிவு வந்தா, புலி தெத்தின்னு போகுது, சிங்கம் தெத்தின்னு போகுது, ஓடுது, மயிர் விழுமா விழாதா, கொம்பு வச்சு சொறையுது, கொசு கடியுது, ஈ கடியுது, இல்லை வண்டு கடியுது, இல்லை மசுறு விழுமா விழாதா, செத்த போச்சே. தெளிவாக சொல்லிட்டு போயிடான் நம்மால். ஏண்டா ஒரு மசுறு வந்தால் செத்துருவியா, மானம் போச்சுன்ட்டு செத்துருவியா அப்படின்னு கேட்குறாரு. இவனா நினச்சிட்டுனா சொல்லி சொல்லுறான் அவனுக்கு அதை கூட. ஏன்னா நீ பாட்டு திலசிந்தனையோட வாழ ஆரம்பிச்சிட்டேன்னு சொன்னேன்னா அப்புறமா இந்த உன்னை பாராட்டியே ஏமாத்துற உலகம் நரிங்களுக்கெல்லாம் வேலை இல்லாமல் ஆகிடும். நரிங்களுக்கு என்ன ஆகிடும், வேலை இல்லாமல் போயிடும். இப்போ நரிங்கள்லாம் செஞ்சு தந்திரம் செஞ்சு வச்சுக்குது, உனக்கு மந்திரங்கள்லாம் குத்து வச்சுக்குது, மதங்கள்லாம் குத்து வச்சுக்குது, உனக்கு சாதனைகள்லாம் சொல்லி வச்சுக்குது. இப்போ நரிங்கள்லேருந்து தான் வந்து உனக்கு வந்து குருமார்கள்லாம் வராங்க. நரிங்கள்லாம் என்ன ஆகிட்டுக்குது, இப்போ
பாரு நம்மலாம் அழகான காக்காங்கன்றாங்க, நம்ம எவ்வளோ அசிங்கமான காக்காங்கன்னு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா பாருங்க. சின்னதாக ஒரு ஆணி, சின்னதாக ஒரு கல் இடிப்பட்டுச்சுன்னா உங்களை மீறி நீங்களே தெரியாமல் சுற்றில அடிச்சிக்கினீங்கன்னா, நீங்களே தெரியாமல் கீழே ஊந்துட்டிங்கன்னா, படாத இடத்துல போச்சுன்னா என்ன ஆகிடும், படார்னு போய்டும். அவ்வளோ நுட்பமானது தான் இந்த சரீரம். நீங்கள் தற்கொலைக்காக நிறைய மாத்திரையோ கொலை பண்ணிக்கணுமோ அது பண்ணணுமெல்லாம் தேவையில்லை. நீங்கள் ஒரு சாதாரணமாக சைக்கிள் ஓட்டி போகிறீங்க, தெரியாதனமாக ஊந்துட்டீங்க, சைக்கிள் லிவர் இங்கே வந்து ஊந்துச்சுன்னா, கம்பி தூக்குறாரு ஒரு மனிதர் மேலே வீடு கட்டிங்கிறவங்களுக்கு, மொத்த கம்பி கட்டி கயிறு தூக்குறாரு, ஒரு கம்பி மட்டும் ஊந்துட்டு இங்கே குத்தி இங்கே வெளியே வந்துச்சு. நல்லா கம்பி நிமித்துறாரு ஒருத்தர், ஷாக்கு சித்துறாரு கம்பி வச்சு. இங்கே பியூட்டி பார்லர் திறக்க வந்தாங்க, ஒரு லேடி போர்டு எடுத்து போய் மாட்டினாங்க, அப்படியே காணாமல் போயிட்டாங்க. சாதாரணமாகவே செத்துனுக்கிறோம். தினமும் 40-50 விபத்து நடக்குதுன்னு சொல்கிறா அந்த திருவள்ளூர் சார் எம்டிஹெச் ரோட்டில் மட்டும் ஒரு நாளைக்கு 40 பேர் சாகிறாங்க அடிபட்டு. இன்றைக்கும் ஜிஹெச் போனீங்கன்னா 4 பேர் அடிபட்டு வந்துனுக்கிறான். 15 நிமிஷத்துக்கு ஒருத்தர் வந்துருந்தாங்கிறாங்க. அங்கே சாதாரணமாகவே இங்கே சாவுன்னா வந்துனுக்குது. இயற்கைக்கு மாறா, இயற்கையான மரணம் இல்லை, விபத்தினால் ஏற்படுற மரணமே ஏற்கனவே இங்கே நிறைய நடந்துனுக்குது. இதில் வர இப்போ அடிஷ்னலாக கூட ஒன்று தற்கொலை முயற்சினால் சாவறதுன்ட்டு அதுவும் கூட அங்கே வரும். நம்ம அதை விட்டு இதை பண்ணி அங்கே காப்பாற்றுற முயற்சியில் டாக்டர் வரோம். தற்கொலை பண்ணிடுவார், சத்துருன்னு முடிவு பண்ணி செத்துடுறாரு. ஆனால் பார்த்துட்டாங்க, யாருன்னா அரையும் குறையமாக போயிட்டாங்கன்னா கயிறை அவுத்து விட்ருவாங்க, பாதி நிற்கும், கண் வெளி விட்டுருக்கும், கண் லூஸ் ஆகிடும், டேமேஜ் ஆகிடும். சில டேமேஜோடவே வாழ்ந்துன்னு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ பாராட்டு நாம் இன்னெல்லாம் புரிஞ்சிக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் விருப்பத்தில் பிறக்காத பட்சத்தில் நாம் விருப்பத்தில் சாவலாமா? அந்த விருப்பம் நமக்கு இருக்குதா? இல்லை. அப்போ இந்த சமூகத்தை நான் எப்படி எதிர்கொள்கிறது? அதான் இப்போ விஷயம். தற்கொலையிலேருந்து நீங்கள் வெளியே வரணும்னா இந்த சமூகத்தை நீங்கள் எப்படி பார்க்கணும்? உங்கள் பார்வையை நீங்கள் மாற்றணும். இல்லைன்னா நீங்கள் இந்த சமூகத்து மேலே அக்கறை எடுத்து சமூகத்தோடு நீங்கள் போட்டி போட்டு இல்லை சமூகத்தோடு நீங்கள் உறவாட நினைக்கும் போது தற்கொலை எண்ணம் சாதாரணமாக வந்துடும். நீங்கள் தற்கொலை எண்ணம் வந்தவங்களை போய் பாருங்கள். வந்தவங்க எல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா மதவாதியாகவும் மதத்து மேலே பற்றுள்ளவராகவும் ஒரு ஒழுக்க சிலராகவும் இருக்கிறீங்க. மற்றவங்களுக்கெல்லாம் அந்த குற்ற உணர்வு இருக்கிறது தான் உங்களுக்கு என்ன ஆக்குது, தற்கொலையாக மாறுது. என்னன்னா ஒரு 17 வயசு ஒரு பிள்ளை இல்லை ஒரு பையன் காதல் அரும்பத்துன்றது ஒரு சாதாரணமான விஷயம். லவ் லெட்டர் எழுதிடுவான், கொடுக்கறதுக்கே வெக்கப்பட்டு பயந்து குத்துருப்பான். அந்த புள்ளையோ அந்த பையனோ எச்எம் கிட்ட எடுத்து போய் குத்துட்டாங்கன்னா தற்கொலை பண்ணிப்பான். ஏன்? அது அவனுக்கு பெரிய இழுக்கு, அவமானம், அசிங்கமாக போயிடுச்சு. பாருங்கள், நியாயமான உணர்வுகள் தான் அவன் வெளிப்படுத்த பார்த்தா அந்த புள்ள அந்த பையன்கிட்ட சொல்லிடலாம், எனக்கு உனக்கு பிடிக்கல, இல்லை இப்போ இந்த வயசு இல்லை, இப்போ எனக்கு அது தேவையில்லை, நான் உன்னை இப்போ நேசிக்கலாம் அந்த புள்ள சொல்லலாம். சொன்னாலும் செத்து போகணும் உண்டு. தற்கொலை பண்ணிப்பேன் மிரட்டியே கல்யாணம் பண்ணி காதலிக்கணுங்கிறான், கீசிப்பேன். பாருங்கள், தற்கொலை தான். ஒன்று லெட்டர் கொடுத்துட்டு ஹெச்எம் கிட்ட சொல்லிட்டாங்கன்னு சாவத்து, இல்லை லெட்டரை வாங்கலைன்னா செத்துருவேன்னு சொல்லி மிரட்டியே சாவடித்து, இல்லைன்னா பல கோணங்களில் மொத்தத்தில் சாவத்துன்றதை வச்சுன்னு ஒரு ஆயுதமாக மிரட்டுறதுக்கான ஒரு ஆயுதமாக நீ என்ன சொன்னா செத்துருவேன், விஷக்குச்சி செத்துருவேன், உன் பேரில் எழுதி வச்சுட்டு செத்துருவேன். மிரட்டி கேள்விப்பட்டிருக்கீங்களா? உன்னை தான் எழுதி வச்சு செத்துருவேன், அப்புறமா போலீஸ் வந்து உன்னை விடாது, என் சாவுக்கு நீ தான் காரணம். இது மிரட்டுறது எப்போ பார்த்தாலும். சில பேர் அந்த மாதிரியாவே சொல்லி நிற்பாங்க, நான் நீ செத்துடுறேன், உன்னை கூட வார்த்தை விட கஷ்டமாக செத்துறேன் சாக மாட்டாங்க, சொல்லி அவங்க சாவ வச்சுருவாங்க. கேட்டுனுக்கிறது செத்துருவார் சீக்கிரமாக. பார்த்தீங்கன்னாக்கா சாவரன்னு சொன்னவங்க சாக மாட்டாங்க, சும்மா அப்புறானியாக ஒருத்தர் கேட்டுன்னு இருந்தால் ராவன் ஆகிட்டு இருப்பான், செத்துருவான். ஸோ இந்த மாதிரி பலவிதமாக இது இருக்குது. நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எண்ணங்கள் நமக்குள்ளே எழும்புறதையும் சரி பண்ணணும். எண்ணங்கள் நமக்கு எழும்புது. ஒரு கல்லை பார்த்த உடனே இதை வணங்கணுன்ற எண்ணம் எங்கே எழும்புச்சு? கற்றுக்குனால தான். நம்ம அங்கே போய் என்ன பண்ணோம்? கற்றுக்குனாங்க. குழந்தையா இருக்கும்போது அதை வச்சு வணங்குடான்னு சொன்ன உடனே நமக்கு என்ன பண்ணோம்? கற்றுக்கணும். சிலுவையை பார்த்த உடனே பிதா சுதன் பரிசுத்த ஆவியாலே. ஏன்? முஸ்லீம் தர்கா பார்த்த உடனே அதில் வர இங்கெல்லாம் இச்சு கருப்பாக்கி வச்சுக்கிறது, இங்கே குங்குமம் வச்சுக்கிறது, சிலுவை போட்டுக்கிறது, இதெல்லாம் ஏன்? பக்கா பழக்கப்பட்ட விலங்கு நீ யார்? நீ நல்லா பழக்கப்படுத்தப்பட்ட ஒரு விலங்கு. 6 அறிவு உள்ள ஒரு மனிதனாக நீ இல்லவே இல்லை. உன்னுடைய 6வது அறிவை என்ன பண்ணி வச்சுக்கிறாங்கன்னா தேராத அறிவாக மாற்றி யாருக்கோ உன்னை சிலைவாக மாற்றிட்டாங்க, யாருக்கோ உன்னை அடிமையாக மாற்றிட்டாங்க. உனக்கு தற்கொலை எண்ணம் வரலன்னா தான் அதிசயம். உனக்கு தற்கொலை எண்ணம் வரலன்னா தான் அதிசயம்.
வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நகை வெட்டலாமா சார்? கத்தி வெட்டாதா பிளேடு வெட்டாதா என்ன இதில் எது வெட்டாது? வெள்ளிக்கிழமைனா வெள்ளிக்கிழமை கத்தி வேறு வேஷமாக போட்டுக்கோ. வெள்ளிக்கிழமை கத்தி வேறு வேஷம் போட்டுக்குமா? எப்படி இருக்கும்? ஏன் வெட்டாதா கேட்குறாங்க? ஏன் இந்த மாதிரி எண்ணெல்லாம் நமக்கு வருது? நாம் என்ன தான் நம்ம அடிப்படை வாதத்தை தாண்டி மிதமிஞ்சிய உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும்னா கூட நம்ம ரத்தத்துலேயும் நம்ம ரத்த நாணங்களுக்குள்ளவும் மனசுக்குள்ளவும் நிறைய முட்டாள்தனமான சிந்தனைகள் நமக்குள்ளே புகுத்தப்பட்டிருக்குது. நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ என்ன ஆயிருக்கிறோம், நம்ம அதெல்லாம் உள்வாங்கியிருக்கிறோம். அதனால் நம்மளை அறியாமல் கூட நம்மளாண்ட முட்டாள்தனம் வெளிப்படும். அந்த முட்டாள்தனத்தில் ஒன்று தான் தற்கொலை எண்ணமும். அதை புரிஞ்சுக்கணும். நமக்கு ஒரு தற்கொலை எண்ணம் வந்தால் நம்மக்கிட்டேருந்து முட்டாள்தனமான ஒரு எண்ணம் வருதுன்னு புரிஞ்சுக்கணும். அது சரியில்லை, யாருமே அப்படி சொல்லித்தரல. வள்ளுவன் என்ன சொல்லிட்டு போயிட்டுறான்னு சொல்லிட்டானுங்க, செத்துடுறான்ட்டானுங்க. ஆனால் எங்கள் அப்பா செம்ம தண்ணி வச்சுட்டு சொல்லுவார், 4 பேர்னா சாவிச்சு தான் சாவேன். இல்லை வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமும் இல்லை. சாவறதுக்கு முடிவு பண்ணிட்டு என்ன பண்ணோமா, ஒரு 4 பேர் அது கூட கூட போனோம். பார்த்துக்கா, சனி போனோம் தனி போகாது. ஐடியா தான். அந்த மாதிரி நினச்சிங்கன்னா சாவு வரும் உங்களுக்கு. ஏன்? அப்போது தற்கொலை எண்ணம் உங்களுக்கு வரும்போதே நீங்கள் என்ன நினைக்கணும்னா அது தப்பான ஒரு எண்ணம். ஏன் சார் நீங்கள் இப்போ நான் கேட்குறவருக்கு நாம் இப்போ வாழ்ந்துங்கிறவங்களுக்கு இந்த இந்த பிரச்சனை இல்லை. இந்த வீடியோ கேட்குறவர் வாழ்ந்துங்கிறவங்களுக்கு என்ன இல்லை, அவர் ரொம்ப சாதாரணமாக கேட்டுனுப்பார். ஆனால் இப்போ சாவலான்னு முடிவு எடுத்துட்டு சரி லாஸ்ட்டாக சாவலான்னு பார்த்துட்டு தற்கொலை பண்ணுறோன்னு வீடியோ வந்துச்சு. ஒரு புறம்போக்கு பேசிக்கிறான் டுமி போட்டுன்னு, சரி என்ன தான் பேசுகிறான்னு கேட்டாருன்னு வச்சுக்கோ. சரி சாவரம் கேட்டு தான் சாவலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாருன்னா நான் பேச வச்சு டென்ஷன் தான் ஆகிடுவார். சீக்கிரமாக செத்துருவாரோ என்னவோ தெரியல. ஆனால் கேட்டார்னா ஒழுங்காக கேட்டார்னா அவருக்கு எண்ணம் வந்துடும். இது தப்பான எண்ணம். எப்படி மேலே வரதுன்னா, சாவர அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்குதுன்னா வாழ முடியாதா என்ன? சாவர அளவுக்கு ஒரு மனுஷனுக்கு தைரியம் இருக்குதுன்னா வாழ முடியுமா முடியாதா? சாவு தானே. அவன் சாவடிட்டோம். யார் எதிரியோ எது பிரச்சனையோ அது என்ன பண்ணிட்டோம், அது உன்னை சாகடிக்கிட்டோம். நீ ஒப்புக்கிடு. மரணத்துக்கு நீ என்ன பண்ணு, உன்னை ஒப்புக்கொடு. நீ வாழும்போதே பிறக்கும் போதே நீ மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து தான் வாழ்ந்துங்கிற. பிளேட்டை போகிற போய் சேர்ந்துருவேன்னா நிச்சயம் எங்கே ஒன்றா இல்லை. அது ஆகிறதுக்காக தான் என்ன பண்ணி வச்சுக்கிறான், பாராசூட்டு அது இது பாதுகாப்பு சேஃப்டி கவசம்லாம் வச்சுக்கிறான். வண்டி பைக் வாங்கினீங்களே அதில் பார்த்தீங்களா டின்ச்சரு மருந்தெல்லாம் வச்சுருக்கோம். ஏன்? கட்டாயமாக உனக்கு அடிப்படும் தெரியும். உனக்கு வச்சுக்கிறானா இல்லையா? ஏன் வச்சுக்கிறேன்? அப்போ எல்லா நெகட்டிவாகவும் இல்லை ஆப்போசிட்டாகவும் நடக்குன்றது எல்லாம் தெரிஞ்சு தான் நம்ம என்ன பண்ணுகிறோம், இங்கே வாழ்ந்துன்னு இருக்கிறோம். சாவறதுக்கான சாத்தியக்கூறோடு தான் நம்ம என்ன பண்ணுகிறோம், வாழ்ந்துனுக்கிறோம். ஆனால் நம்ம தெரியாமல் வாழ்ந்துக்கிறோம். உண்மை என்னன்னா ஒவ்வொரு வினாடியும் சாகுது. இந்த வினாடி என்ன ஆயிடுச்சே, செத்துட்டோம். ஏன்னா வாழ்நாள் என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் ஒரு மணி நேரம் அல்லது எவ்வளோ குறைஞ்சிருந்தா போயிருந்து. செத்துக்கிறதுக்கு தான் நீ பிறந்துக்கிற. அதுனா ஸ்பெஷலாக நீ சாவ பார்க்குற. எதுக்கு தான் பிறந்த? யாருன்னா நான் கட்சி கால் பண்ணுறீங்கன்னா திரும்ப அவசரமாக வளராரு. அவசரமாக சில மகான்கள்லாம் பார்த்து தான் நீ இந்த மாதிரி டென்ஷன் ஆகிட்டுக்கிற. நம்ம சாவம் இருக்குது எப்படி அப்படிலாம் கிடையவே கிடையாது. யாராக இருந்தாலும் என்ன ஆகிடும், இந்த உலகம் முடிச்சு போட்டுரும். நல்லா புரிஞ்சு வச்சுக்கோ. திருக்குறளுக்கு ஒரு விசேஷம் எப்போவுமே சொல்கிறது, நேற்று இருந்தார் இன்றில்லை என்னும் சிறப்புடையது இந்த உலகம். ஒரு நாள் நீ மரணத்தை கட்டாயமாக சந்திக்க போகிற. அது ஏன் அவசரமாக சந்திக்க பார்க்குற? அது வரும்போது என்ன பண்ணிட்டான், வரட்டும். மரணத்தை நீ கொண்டாடுற மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்துருன்ற. நான் ரொம்ப எளிமை. ஆன்மீகன்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மரணத்தை கொண்டாடும் விதமாக மாற்றினா அது பேர் ஆன்மீகம். உங்கள் மரணம் எப்படி இருக்கணும், கொண்டாட்டமான ஒரு மரணமாக இருந்தால் நீங்கள் உண்மையிலேயே ஆன்மீகவாதி. வாழ்ந்ததெல்லாம் கணக்கெடுத்து ஆயிடுச்சு. அதெல்லாம் பரோட கதை தான். ஃபஸ்ட்டு இருந்துவா அதெல்லாம் என்ன கதை தான், பரோட கதை தான். ஒரே ஒரு விஷயந்தான். அசல் ஆன்மீகவாதின்னா யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மரணத்தை எப்படி சந்திக்கணும், கொண்டாட்ட மனநிலையில் சந்திக்கணும். அவன் தான் உண்மையிலேயே ஆன்மீகவாதி. இடையில் அவர் பொட்டு வச்சுருந்தார், குங்கம் வச்சுருந்தார், அவர் அல்லாஹ் சொல்லியிருந்தார், அவர் பைபிள் ஓதிந்தார், அவர் குரான் ஓதிந்தார், அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. மலர்ந்த முகத்தோட சிரித்த முகத்தோட போயிட்டு வரேன்ட்டு போனாரா, அவர் தான் ஆன்மீகவாதி. அதர்வைஸ் அவர் யார் இல்லை. நான் கொடுக்குறேன் கட்சி காலத்தில் நம்ம ஆன்மீகவாதி இல்லைன்னா ஆயிடலாம் தெரியாது. அதனால் என்னன்னா, நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். கட்டாயம் சிரிச்சு தான் போகிறேன், அது வேறு விஷயம். ஏன்னா சிரிச்சு போகிறேன், நீ சிரிச்சு நான் போகிறேன், என்ன குத்திட்டிங்கன்னா என்ன பண்ண முடியாது. அதனால் உங்ககிட்ட கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ஏன்னா டெஸ்ட் பண்ணுறதுன்னு ஆயிடுச்சு நிறைய பேர். குத்துனா பின்ன வழியில் தான் சாவேன், குத்தாதீங்கப்பா அப்படின்னு சொல்ல முடியும். அந்த மாதிரி நீ எனக்கு கொடுத்தா அதுன்னா இல்லை. ஆனால் நானாக அது எடுக்கும்போது எனக்கு கிடைக்கும்போது அதுன்னா அது
வரமாக தான் நான் என்ன பண்ணோம் மாற்ற வரமாக ஒரு மரணமும் என்னவா மாறினோம் வரமாக மாறணும். இப்போது தற்கொலை எண்ணம் எனக்கு ஏன் வந்துச்சுன்னா இந்த சமூகத்தோடு நான் வாழ்ந்துங்கிறேன், என்னை பாராட்டும் போது என்னை தூத்துற மாதிரியான ஒரு விஷயம் வந்துச்சு. நேற்று வரைக்கும் எங்கள் அப்பா நல்ல பையன்னு சொல்லியிருந்தவர் நான் லவ் லெட்டர் கொடுத்துட்டேன்னு ஒன்று அசிங்கமாக திட்டுனுக்கிறாரு. அந்த பொண்ணோ அந்த புள்ளையோ வேதனைப்படுது. ஏன் பிரச்சனை? பொண்ணுக்கிட்டேயா பிள்ளைகிட்டயா அப்பா கிட்டேயா? இல்லை அந்த லெட்டர் இல்லையா? பிரச்சனை எங்கன்னு புரிஞ்சுக்கல. நம்ம வயசு பருவம் ஒரு பொண்ணுனா இல்லை ஒரு பையனாக இருந்தால் பருவம் வந்தால் என்ன வரும்? ஆசை வரும். இதை யார் புரிஞ்சுக்கல? சுற்றி இருக்கிற நாம புரிஞ்சுக்கல. ஆனால் அந்த குழந்தைய நம்ம என்ன சொல்லுங்கிறோம்? தப்புன்னு சொல்லுகிறோம். ஃபுல்லாக பார்த்து வாடா பையா வாசம் வாங்கி போயா கண்ட மேனிக்கு அசிங்கமான பாட்டை சுற்றி எழுதி வச்சுக்கிறோம் செவரெல்லாம். அந்த பொண்ணை ஒழுக்கமாக இருந்தால் எப்படியா இருக்கான்? இல்லை அந்த பிள்ளை ஒழுக்கமாக இருந்தால் எப்படியா இருப்பான்? அந்த டீச்சர் பின்னாடி ஜாக்கெட் அப்படி போட்டு வச்சுருவாங்க. இப்படி ஒன்று வச்சு அப்படி வச்சு அவள் பூ வர அப்படி வச்சு போடணும். பையன் பார்த்துனேக்கிறான். அவங்க திரும்பலாம் அவங்கள தான் பார்த்துக்கிறான். இப்படி திரும்ப வேற எங்கேயும் பார்த்துக்கிறான். பார்ப்பானா பார்க்க மாட்டானா? இதெல்லாம் சொன்ன தப்பா? இப்போது அவன் நேராக பார்த்துட்டு உடனே வெக்கமாயிடுச்சு. சரி பார்த்து அவங்களும் பார்த்துட்டு நல்லா சிரிச்சிட்டாங்க. உடனே லவ் லெட்டர் எழுதி கொடுத்துட்டான். அந்த டீச்சர் போய் ஹெச்எம் கிட்ட சொல்லிட்டு நான் டீச்சர்னு பார்க்காம லவ் லெட்டர் கொடுத்தானா? மறுநாள் பார்த்தா புள்ள வரல. என்னடா சேர்த்துச்சு. லெட்டர் கொடுத்தான் டீச்சர்கிட்ட. டீச்சர் கொடுக்கூட இல்லை, மிரட்டினாங்க. என்னண்ணே நான் வந்து ஹெச்எம் கிட்ட சொல்கிறேன். என்ன ஆகிடுவான் அந்த புள்ள? பயந்துருவான் தானே? ஏன் அசிங்கம் தானே? தப்பு எங்கே நடந்தது? அந்த பையனா? ஆனால் அவன் செத்து போயிட்டான். இப்போ தற்கொலை பண்ணி செத்துட்டான். நடந்தது எங்கே? இந்த நாகரீகம் கலாச்சாரம் மட்டை அதெல்லாம் அப்புறம். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை உணர்ச்சி பூர்வமாகவோ உணர்ச்சி அற்ற தலைமையிலையோ ஏதோ ஒரு விதத்துலையோ ஏமாற்றப்படும் போதோ அசிங்கப்படுத்தப்படும் போதோ அவன் ஆயிடுறான். தற்கொலை எண்ணெய் தூண்டப்பட்டு செத்துறான். யாரோ ஒருத்தர் டாப் 10 ஒவ்வொரு ப்ராசிடியூட்டில் டாப் 10 போட்டு குத்துனுக்குறானுங்க. ஃபெயில் ஆகிட்ட பையன் என்ன பண்ணுவான்? ஸ்கூலில் 10ஆம் கிளாஸ் படிக்க முடியாமல் ஃபெயில் ஆகிட்ட பையன் என்ன பண்ணுவான்? என்ன தான் பண்ணுறான்? வீட்டுக்கு போக முடியல, அவமானம் தாங்க முடியல. அம்மா அவரை பக்கத்துல அவனை பாரு ஏழை பிள்ளை தான், அவனுக்கு சோறு கூட போகிறது இல்லை, அவங்க வீட்டில் லைட்டு கூட இல்லை. ஆனால் அவன் என்ன மார்க் வாங்குறான் பாரு. உனக்கு உங்கள் அப்பா சோறு போடுறான், வீடு வச்சுக்கிறான், வண்டி வாங்கி கொடுக்குறான், எல்லாம் பண்ணுறான். ஆனால் நீ என்ன பண்ணுறது இல்லை? மார்க் கம்மி எடுக்கிற. என்ன ஆகிடும் அந்த குழந்தைக்கு? மனசு விட்டுடுச்சு. என்ன ஆகிடுது? மரணத்தை நான் சொல்கிறேன். அங்கே தான் வாழ்க்கை ஆரம்பிக்குது. எப்போது நீ தற்கொலை பண்ணிக்கணும்னு நினைக்கிறியோ அந்த வினாடி தான் நீ வாழ்கிறதுக்கான முதல் புள்ளி. அதுதான். எப்போ உனக்கு தற்கொலை எண்ணம் வந்ததோ, வரலன்னா வேஸ்ட் பேசி நீ வந்ததோ, அப்போ தான் நீ என்ன வாழ்கிறதுக்கான முதல் புள்ளியை சந்திச்ச. அங்கே தான் சூட்சமே இருக்குது. எங்கே தான் சூட்சமே இருக்குது? அங்கே தான் சூட்சமே இருக்குது. உனக்கு யாரும் இந்த ரகசியத்தை சொல்ல. தற்கொலை எண்ணம் உனக்கு வரலையானா நீ விலங்கு தான். ஏன்னா நீ அவமானப்பத்தில்னாக்கா ரொம்ப கம்ஃபர்டபுளாக நடிக்கிறதுங்கிற, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. உனக்கு தற்கொலை எண்ணம் வரலன்னா என்ன அர்த்தம்? நீ ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஆகிட்டுக்கிற அந்த மதத்தில், இல்லை அந்த சமூகத்தில், அந்த கூட்டத்துக்கு நீ எப்படி ஆகிட்டுக்கிற? கம்ஃபர்டபுளாக ஆகிட்ட. அதனால் உனக்கு என்ன வராது? தற்கொலை எண்ணம் வராது. நீ ஒரு சராசரி மனுஷனா, உன் உணர்வுகளுக்கு மதிப்பளிச்சவனா நீ இருந்தியானா, நீ வாழ்ந்தியானா என்னத்தான் ஆகிடுவே. ஒரு நாள் உனக்கு தற்கொலை எண்ணம் வரணும். இந்த சமூகம் உனக்கு அதான் பரிசா தர காத்துனுக்குது. இந்த சமூக ஒழுக்கத்திலேருந்து, இந்த மதவாதத்திலேருந்து, இந்த சுற்றி இருக்கிற அமைப்புகளிலிருந்து நீ கற்றுக்கணும் வந்தியானா, நீ வாழ்ந்தியானா, ரொம்ப சரியாக ஒரு மனிதனாக நீ இருந்தியானா உனக்கு என்ன வரும்? தற்கொலை எண்ணம் வரும் தான் சரின்ற. ஆமாம், அவனுக்கு தான் இந்த பிடிமானம் இல்லாமல் ஒரு தன்மை வரும். என்னடா இது, மனமோ இப்படி சொல்லுது, இந்த சமூகமோ இப்படி சொல்லுது, நான் எப்படி வாழ்றதுன்ற போராட்டத்துக்கு யார் மட்டும்தான் போகிறான்? உண்மையான மனிதன் மட்டும்தான் அந்த இடத்துக்கு போக முடியும். நடிக்கிறவனுக்கு என்ன இல்லை? ஏன் அவன் கம்ஃபர்டபுளாக என்ன பண்ணிட்டு போயிடுறான்? உனக்கு சிரிக்கணுமா சிரிக்கணும், இவனுக்கு அழணுமா அழணும், அவனுக்கு அப்படியா ஏசு நல்லவர், ஆமாங்க ரொம்ப நல்லவர், பிரச்சனை இருக்குது அவனுக்கு. அவனுக்கு என்ன வராது? தற்கொலை என்ன வரும்? அவனை ஏன்னா அவமானப்படுத்துவாங்க. அவர் தான் எல்லாருக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கிறாரு. அவர் ரொம்ப நல்லவர் வர. இப்போது அவருக்கு என்ன வராது? தற்கொலை என்ன வராது. கடன் வாங்கிட்டாரு, தர முடியலன்னா போய் காலில் வந்துடுறாரு, கெஞ்சுறாரு, இல்லை வீடு விற்றுறாரு, அங்கேயே போய் பிச்சுறாரு, இது அவமானம் தாங்க முடியாருன்னா அவர் என்ன ஆகிடுவார்? தர முடியாதுன்னு சொன்னார்னா, எதிர்த்து போறாருன்னா, இல்லை தரணுன்ற எண்ணத்தை இவர் அதுக்குள்ளே அதிகபட்சமாக வளர்த்து நம்ம இது ஈடு கொடுக்க முடியலன்ற எண்ணத்தை இவரே வளர்த்துக்கினார்னா அப்போ தான் அவருக்கு என்ன வருது? படிக்க முடியாமல் போயிடுச்சு, படிக்க முடியல, அது மேட்டையில் துவச்சி போட்டான், தற்கொலை என்ன வரும்? வராது. லவ் லெட்டர் கொடுத்தா சொன்னால் சொல்லின்னு போட்டோமே கைதை, தற்கொலை என்ன வரும்?
சொன்னால் சொல்லின்னு போட்டுமேன்ற எண்ணம் யாருக்கே வரும்? தைரியமானு குறையாது, சமூகத்தை தாண்டி சிந்திக்கணும்னு மட்டும்தான் வரும். ஒரு கால் என் வீடியோவை இப்போ பார்த்துட்டான்னா அவனுக்கு வரும். டீச்சர் பின்ன ஜாக்கெட்டு சிந்தா போட்டால் என்னையா பண்ணுவேன்னு கேட்பான். இப்போ தான் இது மாதிரி கேட்பான். அப்போ டீச்சர் எதுக்குன்னு போத்துன்னு வர முடியும்? போத்துன்னு வருவானா? அட்லீஸ்ட் நாங்கள்லாம் பையனுக்கு இருக்கிறோம், 16 வயசு பசங்க இருக்கிறோம், 12வது வரைக்கும் வந்துக்கிறோம். இப்போ எங்களுக்கு இந்த ஆசை வேகமாக வந்துன்னு இருக்கும், இந்த இடத்துல கொஞ்சம் நல்லா நந்துங்கன்ட்டு பாடனத்தை வரவங்க மேக்கப் பண்ணி வரதுக்காக வந்துக்கிறீங்க. இங்கே டீச்சர் எதுக்கே வந்துக்கிறீங்க? பையனுங்க பொண்ணுங்களுக்கும் அதே பிரச்சனை தான். வாத்தியாருங்க நிறைய பேர் பொண்ணுங்களெல்லாம் ஒரு மாதிரி பேசுறது டீச்சிங் பண்ணுறதுலாம் நந்துன்னு தான் இருக்குது. வெளியே தெரிஞ்சது கொஞ்சம் தெரியாது, நிறைய வெளியே சொல்ல முடியாது நந்துனுக்கிறதுலாம் இருக்குது. இப்போ சின்ன பசங்களாம் வாத்தியார போகிறானுங்க, 12வது பசங்களுக்கு பாடனத்துறாங்களா எப்படி நந்துக்கிறான்னு நினைக்கிறீங்க? அங்கே மட்டும் அவன் மட்டும் குழந்தைங்க எல்லாத்தையும் தான் என்ன பண்ணுது, வெளியே சொல்ல முடியாமல் வேதனையோடு போயின்னுக்கிற காலம். இப்போ நம்ம தான் பேசுகிறோம் அதை பற்றியே. நிறைய பேர் அதை பற்றியெல்லாம் யோசிக்கிறது கூட கிடையாது. ஆனால் இங்கே என்ன நடக்கலை? கோயட்னு சொல்லிட்டு குழந்தைகளை ஒன்றா சேர்த்து விட்டுறான். எப்படி இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? அங்கே எல்லாமே எல்லாம் செம்பக்கிறாங்களா? பருவ வயசில் என்ன செய்ய முடியும் அந்த குழந்தைங்களால்? யாரும் என்ன பண்ணுறது இல்லை, யோசிக்கத்தே இல்லை. ஏ ஃபிலிமு, பி ஃபிலிமு, சி ஃபிலிமுன்னு சொல்லிட்டு படம் எடுத்துக்கிறான். அன்று யூஏ அதெல்லாம் போட்டு எடுத்துக்கிறானுங்க. படம் என்னென்ன மாதிரி படம் வந்து நிற்குது, எல்லோரும் பார்த்து தானே இருக்கிறோம் டிவியில். அப்போல்லாம் பொதியிலெல்லாம் சில பாட்டுங்கள்லாம் வராது, படமே போட்டாலும் கூட. இப்போது சேனல் அவன் பண்ண ஆரம்பிச்சுன்னே இருக்கிறான். போய் துட்டு கொடுத்தா சேனல் கொடுத்துருதுன்னு ஆயிடுச்சு. அப்போ சுற்றி உங்கள் சமூகம் ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும்போது நீங்கள் அதுலேருந்து ஈடு கொடுக்க முடியாமல் அதில் நீங்கள் நடிக்க தெரியாதவரா அம்மா இருந்தீங்கன்னா நீங்கள் என்னத்தை ஆகிடுவீங்க? நடிக்க தெரிஞ்சவரா இருந்தால் தற்கொலை எண்ணமோ தற்கொலையோ வராது. அப்போது நீங்கள் எப்போ தற்கொலை எண்ணம் வருதோ அதை என்ன பண்ணுங்கள், முதல் புள்ளி ஆக்கி. ஏன் எனக்கு இந்த தற்கொலை எண்ணம் வந்தது? நான் தப்பா, இந்த சமூகம் தப்பா, இங்கே சொல்லி கொடுத்தவங்க தப்பா, நான் தப்பா? அங்கேருந்து ஆரம்பிக்குது உங்கள் பிரச்சனையை. அங்கே நீங்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் தான் முதல் ஆன்மீகவாதியாக மாற போகிறீங்க. யார் தற்கொலை பண்ண நினைக்கிறீங்களோ அவங்க தான். ஏன்னா உங்கள் மரணத்தை உங்கள் கையில் எடுத்துக்க முடியும்னா நீங்கள் எப்படி எடுத்துன்னு போய் ஒப்பி கொடுக்கலாம்? அதை மகிழ்ச்சியான மரணமாக்குறதுக்கான தைரியம் யாருக்கிட்ட தான்? நபி சொல்கிறாரு, மரணிச்சிருவோன்ற நினைப்பில் வாழுன்றார், செத்து போயிடுவோன்ற நினைப்பில் வாழுன்றார். நபி சொல்கிறாரோ நல்ல நான் சொல்கிறாரோ இல்லையோ, நான் சொல்கிறேன், மரணம் செத்து போயிடுவோன்ற நினைப்பில் நம்ம வாழ்ந்தால் எப்படி வாழலாம்? செத்து போயிடுவோன்ற நினைப்பில் வந்து எப்படியா வாழலாம்? ரொம்ப கவனமாக வாழலாம். ஏன் நாளைக்கு செத்துருவோன்னா இன்றைக்கி எப்படி இருப்போம்? சரியாக சாப்பிட்ருப்போம். நாளைக்கு செத்துருவோன்னா இன்றைக்கி செய்ய முடிஞ்சதெல்லாம் எப்படி செஞ்சுருப்போம்? சரியாக தான் செய்வோம். ஏன் செத்து போயிடுவோன்ற நினைப்பே நமக்கு இல்லை. அப்போ எப்படி வாழ்வோம்? இஷ்டம்தான். ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் இருக்குது, வாழ்நாள் இன்னும் கொஞ்சம் தள்ளி போகுது, 100 வயசு வரைக்கும் நம்ம இருப்போம், இல்லை 120 வயசு வரைக்கும் இருப்போம். நம்ம என்ன பண்ணி நிற்போம்? அப்போ பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலான்னு தள்ளி போடுவோம். ஆனால் செத்து போயிடுவோன்னா உடனே கவனமாக ஆகி இப்போவே வாழ பார்ப்போம், இப்போத்துலேருந்தே சரியாக வாழ பார்ப்போம். அப்போ செத்து போகிற எண்ணம் வந்த உடனே அங்கே நின்று அங்கேருந்து யோசிக்கணும், என்ன காரணத்தினால எனக்கு இந்த எண்ணம் வந்தது அப்படி யார் கேட்கணும்? தற்கொலை எண்ணம் வந்தால் உடனே அந்த எண்ணம் ஏன் வந்ததுன்ட்டு நம்மளே கேட்டுக்கணும். பல காரணங்கள்னால வந்திருக்கலாம். பருவத்தில் ஏற்பட்ட கோளாறு, ஈடு கொடுக்க முடியாத சூழ்நிலை, வறுமை, இல்லை வாங்கப்பட்ட கடனை திருப்பி கொடுக்க முடியாத காரணம், மனைவியால் ஏமாற்றப்பட்டேன், கணவனால் ஏமாற்றப்பட்டேன், மனைவியால் கைவிடப்பட்டேன், கணவனால் ஏமாற்றப்பட்டேன், பார்ட்னரு ஏமாற்றிட்டாரு, இதுதான் காரணமாக இருக்க முடியும். காரணம்னு நினச்சா என்ன? நீ உன்னால் ஏமாற்றப்பட்டதை விட நீ நம்பின ஒரு நாள் தான் ஏமாற்றப்பட்டிருப்ப. நம்புறது தப்பு எப்போ தெரியும்? நம்புறது மிகப்பெரிய குற்றம்னு உனக்கு யாருமே சொல்லிக் கொடுக்கல. ஏன்னா அடிப்படையே உனக்கு என்னதான்னா, உன்னை ஏமாத்துறதுக்கு மிகப்பெரிய ஒரு கருவி வச்சிங்கன்னா அது நம்பிக்கை. இயேசு நல்லவர் நம்பணும், கடவுள் ஒருத்தர் இருக்கிறார் நம்பணும், எல்லாத்தையும் வந்து கடவுள் தான் காப்பாற்றுறார் நம்பணும். கடவுள்லாம் உன்னை தனித்தனியாக கூப்பிட்டு வச்சு உனக்கு சோறு போடுறது, பங்கிட்டு கொடுக்குறது, உனக்கு பிஸ்கெட் கொடுக்குறது, பால் கொடுக்குறது, ப்ரெட்டு கொடுக்குறதெல்லாம் கடவுளோட வேலை கிடையாது. கடவுள் ஒன்று என்ன பண்ணல, ஹோட்டலு, டீ கடை, கரன்சி நோட்டு இதெல்லாம் யார் அடிக்கலை? அவர் அடிக்கலை. பணக்காரனாரு, சமூகத்தில் மதிப்புறனாருன்றதெல்லாம் கடவுள் ஒன்று என்ன பண்ணல, அவர் வேலை கிடையாது. உன்னை பிறகு வச்சு உனக்கு தேவையான ஆர்கான்லாம் குத்த அமிச்சு, உனக்கு மூலிகையும் குத்த அமிச்சு, யோசிக்கிறதுக்கும் திறமையும் குத்து அமிச்சா நீ என்ன பண்ணி வச்சுக்கிறீங்க? கண்டமேனி புக்குங்களை எழுதிவிட்டு நீயா கடவுள் பேரில் கண்ட கதைகள்லாம் சொல்லி ஊரெல்லாம் ஏமாற்றி செத்துப்பட்டான். சொர்க்கத்தில் வீடுங்களா எதில் இருக்கான்? ஒரு கால தங்கம் மதிப்பு இல்லாது தகரத்துக்கு மதிப்பு இருந்தால் சொர்க்கத்தில் என்ன கட்டின்னு இருப்பாங்க? தகரத்தில் கட்டின்னு இருப்பாங்க. பாருங்கள், எது காஸ்ட்லியாக இருந்தோ அது அங்கெல்லாம் மேலே இருக்குது. எங்கே இருக்குது? சொர்க்கத்துக்கு தூக்கி போயிட்டாங்க. அதனால தான் இங்கே விலை அதிகமாகிடுச்சு போல். இல்லைனாக்கா வைகுண்ட வாசல் வந்துரு யார்? எம்பெருமாள் நாராயண நாமத்தை சொன்னேன்னா எங்கே போயிடுவேன்? வைகுண்ட வாசல் தந்து வச்சுருவாங்க. அங்கே போனால் சைனார்த்துன்னு போடுறான்.
வைகுண்ட வாசலுக்கு போய் வந்தேன்னா என்ன இருக்காது, அதுதான் ட்ரெயின்லாம் உள்ளே தள்ளி பின்னு வர குத்தி ஆரம் அர்த்தம் கூட உள்ளவே இருக்கணும், பார்த்து வெளியே வரக்கூடாது, பீஸ் பீஸாக தான் ஆகணும். அந்த மாதிரி டைட் அவர் இப்படியே குச்சினே போய் பார்த்துருவோம். சொர்க்கத்துக்கே போனால் கூட எப்படியா போனால் ரொம்ப பாதுகாப்பா போன. வைகுண்ட வாசலுக்கு போனேன்னா அப்படி, மாலை அமாவாசைக்கு போனேன்னா அது விடுவா சொல்லவே வேணாம், வேர்த்து விறுவிறுக்கும் அப்படியே. கடவுளே, இந்த அவன் பேரில் என்ன பண்ணி வச்சுக்கிறாங்க இந்த கூட்டங்கள்லாம், இப்படி அசிங்கப்படுத்தி வச்சிருக்கிற இந்த சமூகத்தில் நமக்கு தற்கொலை எண்ணம் வந்துருச்சுன்றது சாதாரணமான விஷயம். நீ இப்போ பாரு, காதல் தோல்வி அல்லது காதலால் ஏமாற்றப்பட்டது, காதலிச்சது குற்றமா சரியா? சரியான ஆளை காதலிக்காது தான் தப்பு. நம்ம என்ன தப்பு செஞ்சுட்டு அந்த சரியான ஆளை, தகுதியற்ற ஒரு மனிதனை நம்ம என்ன பண்ணிட்டோம், தேர்ந்தெடுத்துட்டோம். அதை தான் தேர்ந்துக்கணுமே தவிர செத்தா செத்துன்னா. ஒரு முறை தான் காதல் வரும் தமிழர் பண்பாடு அப்படின்னு அந்த அக்கா சொல்லுவாங்க போல. அந்த அக்காவா அண்ணனும் சொல்லுவாங்க. ஒன்று அவர் உணர் பக்கம் ஒன்று எது என்பது தான் கேள்வி. இப்போது எது ஒன்று? ஒன்றும் காதலிக்கவே ஆரம்பிக்கல. காதலிக்கிறதுன்னா என்ன அர்த்தம்? சும்மா பார்க்கறது, ஐ லவ் யூ சொல்கிறது, அதுவா என்ன இல்லை? அப்போது அந்த காதல் பற்றின ஒரு புரிதல் நமக்கு இல்லை. அதை புரிய வைக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பமாக மாற்றிக்கணும். எதை? காதலால் நீ தற்கொலை முயற்சி செஞ்சால் அதை என்னவா மாற்றிக்கணும்? காதல் பற்றின விஷயத்த புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பமாக. அப்போ அந்த ஆணோ அல்லது பெண்ணையும் நம்ம தப்பாக தேர்ந்தெடுத்துட்டோம். தவறுதலான ஒரு மனிதனுக்கு லவ் லெட்டர் கொடுத்துட்டோம். டீச்சருக்கு நம்ம லவ் லெட்டர் கொடுத்தது தப்பு தான். அந்த பொம்பளை வயசான கேள்வி, அவன் மேலே போய் நம்ம ஆசைப்பட்டோம். பின்னாடி முதுகு பார்த்து ஆசைப்பட்டு நம்மளுடைய அசிங்கம். அவன் சொன்னா சொல்லின்னு போகிறான். யார் நினைக்கணும்? நம்ம தான் நினைக்கணும். யார் தற்கொலை பண்ண முயற்சி செஞ்சோமோ அவன் தான். நமக்கு எவ்வளோ தூரம் ஆயிடுச்சு, சாவர வரைக்கும் தெரியுது. இது மேட்ரா நமக்கு? இப்படி யோசிக்கிறது மேட்ரா? இப்போ தப்பாக நம்ம தான் போயிட்டோம். லூஸுக்கு லவ் லெட்டர் கொடுத்தான், ஆம்பளை நினச்சி கொடுத்தோம். பார்த்தா வலி ஸ்கூல் வாத்தியர்கிட்ட போய் கொடுத்துட்டான். ஆம்பளை இருந்தால் ஐ லவ் யூ சொல்ல திருப்பி சொல்லிடணும். இல்லை முடியாது, நம்மகிட்ட சொல்லிடணும், வாத்தியர்கிட்ட போய் சொல்லிடுறேன்னு. யார் நினைக்கணும்? அந்த பொண்ணு நினைக்கணும். என்ன நினைக்கல இப்போ அதெல்லாம். இந்த சமூகம் உனக்கு வர என்ன பண்ணுது? அப்பாவுக்கு சொன்னால் திட்டுருவார், இதுதான் தூக்கு பண்ணி செத்துருவார். நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. பருவத்தில் காதலிக்கிறதுன்றது ஒரு இயல்பான விஷயம். பருவத்தில் காதலிக்கிறதுன்றது ஒரு இயல்பான விஷயம். வெளிப்பத்ததுனால ஒருத்தர் வெளிப்பத்ததுனால யோகியமானவர் ஆகிடுவார். அவர் என்ன? நீங்களாம் அவ்வளோ யோகியமானவங்களா இல்லை? இயேசுநாதர் மாதிரி இப்போ திரும்ப வந்து கல்லு தடிங்களான்னா எல்லாம் வச்சு சாவிச்சிட்டு இருப்பான். ஏன்னு அவள் வந்து சொல்கிற இவங்கெல்லாம் என்கிட்ட வந்தானுங்கன்ட்டு புரியுதா? ஆனால் அந்த காலத்தில் மனிதர்கள் நேர்மையானவர்கள். இயேசுநாதர் நேர்மையானவர் இல்லை, அங்கே மனிதர்கள்லாம் நேர்மையானவங்க. அதனால தான் என்ன பண்ணல ஒருத்தரும் கல்லு தடியில் அவ்வளோ விசேஷம் அங்கே நடந்துருக்குது. நீங்கள் இயேசுநாதர் விசேஷம் படிச்சுக்கிறீங்க அந்த புக்கை படிங்க. அவ்வளோ விசேஷமான மனிதர்கள் அங்கே வாழ்ந்துக்கிறாங்க. தப்பான ஒரு மனிதனும் அங்கே இல்லை. உங்களில் குற்றம் செய்யாதவர் யாராக இருந்தால் அவள் முதல் கல்லெறிட்டுன்னு சொன்னால் நம்மளால் என்ன பண்ணுவான்? அப்புறம் எங்கே விசேஷம் இருக்குது? அங்கே எங்கேயா கடவுள் தேர்தல் இல்லை, என்னென்ன பண்ணுங்கிறானுங்க? எவனா கேள்வி கேட்குறீங்களா? அங்கே சர்ச்சில் போய் எவனா பாதிரிக்கிட்ட போய் கேட்டிங்களா? சார் பாவம் மன்னிப்பெல்லாம் இருக்கட்டும், பாவம் மன்னிப்பெல்லாம் நாங்கள் எங்கே சார் பாவம் பண்ண கேட்டிங்களா? பாவம்னால பண்ண முடியுமா? மூக்கில் சாப்பிட முடியுமா? ஒரு மனுஷனால் மூக்கில் சாப்பிட முடியும். பாவம் பண்ண முடியுதுறானாக்கா அப்போ யார் தப்பு? பாவம் பண்ண முடியுதுறானா தப்பு யாருதுரா? படைச்சவன் தப்பு. அது எப்படி பாவமாச்சு? பாவம் பண்ண முடியும்னா தப்பு யாருதே? படைப்பாளின் தப்பு. ஆனால் அவன் பண்ணவன் யாரையா படைச்சதே? நான் ஆம்பளை ஆயிட்டேன், நானா பொம்பளை ஆயிட்டேன், யார் ஆக்குந்து? என்ன குற்றம் யாருது? ஆனால் என்ன ஆக்கிக்கிற? பொறுப்பு என்னமோ ஒன்று மாதிரி, நீ என்னமோ ஆம்பளை மாதிரி நீயாவே நினச்சிக்கிற. ஏல நீ ஆம்பளை ஆக்கப்பட்டிருக்கிறடா லூசு. அதுக்கு போய் செத்துருவேன்னா உன் ஆண்மையை அனுபவிக்கிறதுக்கான ஒரு பெண் உனக்கு சரியாக கிடைக்கல. அவள் ஏற்றுக்கலன்னா தேங்க்ஸ் சொல்லிட்டு விட்டு போய் நல்ல பொண்ணா பார்க்கறது விட்டு சேர்த்துவிட்ட. பேய் பிசாஸ்கிட்ட பேசணும்னா இப்படி தான் பேசணும். உயிராகிறேன்னா சாவத்துக்கு முயற்சி செஞ்சுக்கிறேன். அது யார் தப்பு? உன்னை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு தகுதி இல்லாத ஒன்றுக்கிட்ட நீ என்ன பண்ணியிருக்கிற? முயற்சி செஞ்சுக்கலான்னு யார் புரிஞ்சுக்கணும்? காதல் பிரச்சனை. காதல் சார்ந்து வந்தா பணம் சார்ந்ததுன்னா பணம் சம்பாதிக்க முடியல, வாங்கணும். கடன் வாங்குறான். கடன் கொடுக்குற போதே வாங்கினே கடன் என்ன பண்ண முடியாமல் வாங்கின கடன் எப்பயா வாங்குறோம்? பணம் சம்பாதிக்க முடியல, அப்போ தானே வாங்கணும். திருப்பி எப்படியா கொடுக்க முடியும்? லூஸ், உங்களுக்கு புரியவே இல்லையா? ஏண்டா சம்பாதிக்க முடியும்னா அவன் ஏன் கடன் வாங்குவான்? இல்லை, அடிப்படை வாதமே இது வந்து சிரிச்சுக்கிறதுக்கு இல்லை, சத்தியமான உண்மை. என்ன சம்பாதிக்க முடியாம தானே ஏன் கடன் வாங்குறான்? அப்போ கடன் கொடுக்குறன்ற எண்ணத்துக்கு
சம்பாதிக்க முடியாதவனுக்கு ஏன் கடன் கொடுக்குற? ஏன்னா அவன் சம்பாதிக்கிறதுக்கு உனக்கு என்ன சொல்லி கொடுத்துக்கிறான்னா நேர்மையும் நம்பிக்கையும் நாணயத்தையும் உனக்கு கற்று கொடுத்துறான். பேரே நாணயம்னு வச்சுட்டுக்கிறான். நீ உன்னுடைய நம்பிக்கையை, உன்னுடைய ஞானயத்தை, உன்னுடைய இழிச்ச வாய்த்தானத்தை அவன் என்ன பண்ணிக்கிறான்? கடன் கொடுத்து பயன்படுத்திக்கிறான். கொத்தடிமைகள் அப்படின்னு இருந்தாங்க ஒரு காலகட்டத்திலலாம். அவங்களாம் யார்? கடன் வாங்கினவங்கன்னு அர்த்தம். ஒரு 10,000 ரூபாய் கொடுப்பான், 1 பைசா வட்டி இல்லை 3 பைசா வட்டி. 10,000 ரூபாய்க்கு 3 பைசா வட்டி எவ்வளோ? 300 ரூபாய். ஒரு நாளைக்கு உனக்கு 10 ரூபா சம்பளம். எவ்வளோ ஒரு மாதத்துக்கு வட்டி தான் கொடுத்துருப்ப. எப்போ நீ என்னை விட்டு வெளியே விட்டு போவ? என்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் கடன் வாங்கிட்டேன்னா உனக்கு நான் 300 ரூபாய் சம்பளம் கொடுத்தேன்னா நீ எனக்கு வட்டி கொடுத்தியானா நீ எப்போ என்னை விட்டு போவ? சொல்லியா? சின்ன கணக்கு புரியுதா இல்லையா? 4% ஒரு இடத்துல வந்து டெபாசிட் பண்ணால் பணத்துக்கு முதலீட்டுக்கு எவ்வளோ? 4%. இன்னொரு நாட்டில் 12%, இன்னொரு நாட்டில் 9%. இந்த 4% எதுவுமே எங்கே போடுவான்? 12% வாங்கினானே அந்த 12%க்கே விற்பான் அந்த பொருளை, அந்த பணத்தை. அவன் 24, 30 ஒரு மாதம். ஒரு கிரெடிட் கார்டுக்கு 3%ன்றான் மாதத்துக்கு. ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ பர்சன்ட்டு? 4%க்கு முதலீடு பண்ண ஒரு மனுஷனுக்கு அந்த பணத்தை எடுத்துன்னு வந்து 36%க்கு எடுத்துன்னு வந்து குத்தா தான் இடையில எல்லாம் பேண்ட் சட்டை போடணும் வாழ முடியும். வேலைக்கே போகாமல் உழைக்கவே மாட்டோம். நாங்களாம் படிச்சுக்கிறோம்ல, MBA படிச்சுக்கிறோம், MCA படிச்சுக்கிறோம். நாங்களாம் யார்? நாங்களாம் உழைக்க வைப்போம். நாங்கள் ஏன் கட்டி பிடிக்கிட்டு ஸ்க்ரூ டிரைவர்லாம் பிடிக்கணும்? நாங்கள் ஏன் மண்ணு வெட்டி பிடிப்போம்? நாங்களாம் யார்? நாங்களாம் யார்? படித்தவங்க. நம்மளாம் யார்? பாமரர்கள். லோன் வாங்கிட்டு என்ன பண்ணா? கொடுக்கணுமா இல்லையா? கொடுக்கணுமா இல்லையா? சாய் கொடுக்கக்கூடாதியா? இல்லாத எப்படியா கொடுக்க முடியும்? ஒரு வீடு ஒன்று கொடுக்க வேண்டியது. லோன் வாங்கி வீடு வாங்கி கட்டிக்கொண்டு வீடு வாங்கி 15 வருஷம் 20 வருஷம் வாங்கிட்டு இருப்பேன். உன்னால் சம்பாதிச்சு கொடுக்க முடியல என்ன பண்ணுவாங்க? ஆனால் வீட்டோட வேல்யூ என்னாச்சு? இப்போ கிரவுண்ட் வேல்யூ ஏறிச்சா இறங்கிச்சா? ஏறிச்சு. உன் லோன் வர கொடுத்துட்டே இல்லையா பாதிக்கு மேலே? ஆனால் நீ இப்போ மீதி கொடுக்க வேண்டியது பாதி தொட்டு தான். கிரவுண்ட் வேல்யூவும் ஏறிச்சு, கொடுக்கறதுலையும் பாதி வாங்கிட்டான். லாபம் யாருக்கே? அப்போ ஏங்க லோன் கொடுக்க மாட்டான்? நம்ம என்ன புரியல? அப்போது இந்த புள்ளி தான் உன்னுடைய முதல் புள்ளி. எந்த புள்ளி தான்? கடன் வாங்கிட்டு தர முடியாத புள்ளி இது இல்லை, அந்த புள்ளி தான். தற்கொலை பண்ண முயற்சி செஞ்ச நீ தானே என்ன கூட சப்போர்ட் பண்ணணும். யாரெல்லாம் சாவ துணிங்களோ அவங்க தான் என்ன கூட வரணும். ஏன் நாங்கள் என்ன சொல்லிக் கொடுக்குறோம்? வாழ சொல்லிக் கொடுக்குறோம். யாருக்கு? வாழ முடியாதவங்களுக்கு. ஏன் வாழ முடியாத ஆக்குனாங்க? யார் பண்ணி வச்சுக்கிறா இந்த வேலையை? யாரோ ஒருத்தர் சொன்னா உட்காந்து இலுமினாட்டின்னு எங்கன்னா இருமினுக்கிறாரு. ஆனால் உண்மையில் என்ன நடந்துக்குதுங்க? உழைக்க தயாராகாத மனிதர்கள் என்ன பண்ணுங்கிறான்? ரூம் போட்டு விதவிதமாக யோசிக்கிறான். உங்களுக்கு விதவிதமாக லோன் போட்டுறான், கூவி விற்கிறான். ஏதா லோனை நீ அவசரப்பட்டு என்ன பண்ணுற? நீ தான் கல்யாணத்துக்கு 100 பேர் சோறு போடுற. ஏழைங்க தான் அது மாதிரி பண்ணுகிறான். பணக்காரன் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு போயிடுறான். 5 ஸ்டார் ஹோட்டலில் கல்யாணம் வைக்கிறான்னு சொல்கிறான். எத்தனை டிக்கெட்டு? 150 டிக்கெட்டு. ஒரு ஆளுக்கு 2000 ரூபாய் சாப்பாடுன்னு வச்சுக்கோ. 150 ரூபாய் × 2000 எவ்வளோ? 150 × 2000. நீ மண்டபத்துக்கு எவ்வளோ எடுக்கிற? கிறுக்கு பையில் 3 லட்ச ரூபாய்க்கு மண்டபத்துக்கு எடுக்கிற. 3 லட்ச ரூபாய்க்கு சூறை போட்டு போயிடுறான் அவன். எங்கே தப்பு நடக்குது? நம்ம யோசிக்கத்தே இல்லை. பணத்தை எப்படி கையாளுறதுன்னு தெரில. இதுதான் உன்னுடைய முதல் பள்ளி. பணத்தை கொண்டு நீ நஷ்டமாயிட்டு நீ தற்கொலை பண்ணினேன்னா இனிமேற்பட்டு பணத்தை எப்படி கையாளணும்? தேவையான செலவு பண்ணணும், தேவையில்லாத செலவு பண்ணக்கூடாது, கடன் வாங்கக்கூடாது. கடன் வாங்கிட்டு விட்டியானா என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா உனக்கு சிபில் ரேட்டு குறைஞ்சிடும். பரவாயில்ல, கடன் வாங்காத, விட்டுரு, வானா பிச்சை புதினும் கற்கை நன்றின்னு தான் அவையார் சொல்லிட்டு போனான். ஆனால் இப்போ லோன் தானே கொடுத்துங்கிறான் அவனுக்கு. ஏன் எஜுகேஷன் லோன் கொடுக்குறான் அவனுக்கு? ஏயா நீ பிறக்கும் போதே நீ படிக்கும் போதே ஒன்று என்ன ஆக்கிடுறான்? கடங்கான ஆக்கிடுறான். சம்பாதிச்சு என்ன தான் பண்ணணும்? முதல் சம்பளத்தியே கடன் தான் கொடுக்கணும். எப்படியெல்லாம் திட்டமிட்டு யோசிச்சுட்டு பணக்காரன் ஆகிறான் அவன். நீ நான் என்னங்கிற? நீ வட்டி வாங்கி குத்து கஷ்டப்பட்டு ஏமாந்து நஷ்டப்பட்டு போகிற. இது உன்னுடைய முதல் புள்ளியாக இருக்கட்டும். கடன்லேருந்து வெளியே வரலாம். நண்பர்கள் பார்ட்னர்ஷிப்லாம் நம்புறேன்னா நண்பனை புரிஞ்சுக்கினேன் விட்டுவிட்டு கொள்ளைக்கு போனாலும் கூட்டு உதவாது நிற்கிறான். கொள்ளைக்கு போனாலும் கூட்டு உறவே நாட்டு உயர்வு.
இது ரெண்டுக்கும் முரண்பாடாகுது. இப்போ கூட்டுறவு நாட்டு உயர்வு கரெக்டா? ஒற்றுமையாய் வாழ்வதனாலே உண்டு நன்மையே. ஒற்றுமையாக சேர்ந்து வியாபாரமாக பண்ண சொல்லிக்கிறாங்க. ஒற்றுமையாக வாழ தான் சொல்லிக்கிறாங்க. ஒற்றுமையாக வியாபாரம் பண்ண சொல்ல. வியாபாரம் பண்ணால் தனித்தனியாக பண்ணு. தொழில் நடத்தினா என்ன பண்ணு? தனித்தனியாக பண்ணு. வாழ்க்கையை ஒற்றுமையாக வாழ். வாழ்க்கையை பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோ தொகுத்தவற்றுள் எல்லாம். நீ சம்பாதிச்ச சாப்பாடை நீ மட்டும் சாப்பிட்டுக்காத, ஒரு 10 பேரோட சேர்ந்து சாப்பிட்டுக்கோ, தப்பு இல்லை. ஆனால் சம்பாதிக்கிறதுக்கு 10 பேரை சேர்த்துக்காத. நல்லா புரிஞ்சுக்கிங்க என்ன சொல்கிறேன்ட்டு. ஒற்றுமையாக வாழ்கிறதுன்னா என்ன? ஒற்றுமையாக சேர்ந்து தொழில் செய்யறது இல்லை, தனித்தனியாக தொழில் செய். ஆனால் சாப்பிடும்போது எப்படி செய்யப்படிய? நீ வா, நீ காசு வச்சுருக்கிற, நீ ஏன் காசு வச்சிடல, அது நம்ம 2 பேரும் சேர்ந்து பார்ட்னர் ஆக்கலாம். உமி எடுத்துனுவா, அரிசி எடுத்துனுவா, ஊதி ஊதி சாப்பிட்லாம். நியாயமா இது? நீ பேக்கில் உபரியாகிற பாசை எனக்கு குத்துருவேன், நான் வாங்கிப்பேன், நான் உனக்கு பார்ட்னர். இப்போ நான் ஓடி ஓடி உழைப்பேன், உனக்கு பங்கு கொடுக்கணும். நியாயமா அது? ஒர்க்கிங் பார்ட்னரு, ஒர்க் இல்லாத பார்ட்னரு, கேபிட்டல் பார்ட்னரு. என்ன நடக்குது இங்கே? குறிப்பிட்ட பணம் சம்பாதிச்சிட்டா நீ உழைக்க வேண்டியதில்லைன்னு ஆயிடுச்சு. எப்படி பணக்காரங்களாம் சேர்ந்து உட்காந்து யோசிச்சுனே இருக்கிறான். எப்போ பார்த்தாலும் அரசியல்வாதிகள் யார் நிர்ணயிக்கிறதுக்கு? டூன்னு அடினானுங்க. யாருக்கு? 100% அந்நிய முதலீடுன்றான் ஒருத்தன். என்னையா பஸ்ஸில் போக முடியல, ட்ரெயினில் போக முடியாது, எங்கேயுமே என்ன பண்ண முடியாது, நம்மளால் பண்ணவே முடியாது. யாருக்கு வாழ்க்கை? 10 முறை எடுக்கலாமா ஏடிஎம்ல, 2 முறை எடுக்கலாமான்ட்டு. பாவம் ஒருத்தன் 100 நாள் வேலைக்கு போய்ட்டு சேர்த்து வச்சு இந்த பணத்தை திருப்பி போய் கல்யாணத்துக்கு எடுக்க முடியாமல் ஏடிஎம்ல அது இல்லை இது இல்லைன்னு இல்லை. எப்படி? அப்போ யார் யோசிக்கிறது இல்லை? தனி மனிதனே ஒரு சுதந்திரமான மனிதன் இல்லை. தற்கொலை முயற்சி எடுக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துச்சுன்னா நீ தான் என்ன பண்ண? இந்த சமூகத்தையே மாற்றி காட்டணும். அப்போ உங்ககிட்ட இருக்கிற எனர்ஜி எல்லாம் திருப்பியா? திசை திருப்பு. சாவறதுக்கு போகிற சக்தியை என்ன பண்ணு? வாரத்துக்கு மாற்று. நீயும் வாழ, 10 பேரையும் வாழ வச்சுட்டு போயா. நீயும் வாழ, 10 பேரும் வாழ வச்சுட்டு போ. இந்த சிவா அங்கேருந்து வந்தவர் தான். இந்த சிவா எங்கேருந்து வந்தவர் தான்? அங்கேருந்து பல ஊருக்கு இல்லை, இந்த தற்கொலைன்னு ஒரு ஊருக்கு பாரு, அங்கே போகிறதுக்கு பார்த்துட்டு வந்துட்டார். எத்து வச்சா செத்துடலாம் போல், வாழ்ந்துடலாம், சாவத்துன்னு முடிவு பண்ணிட்டான். சரியாக வாழ்ந்து தான் சாவலாமே. இப்போ எப்படி இருப்பார் இவரே? பயப்படுவார். 8 அடி எங்கேருந்து? சாவுலேருந்து தான் வந்துக்கிறேன் இப்போது. அப்போது நீ என்ன பண்ணு? தற்கொலை பண்ணுற முயற்சியாக இருந்தால் என் ஆள் நீ. இந்த விஷயத்தை என் நம்பரை நோட் பண்ணிக்கோ. சார் நான் தற்கொலை பண்ணிக்கலான்னு முயற்சி செய்கிறேன், என்ன செய்யலாம்? நீ தான் ஏன் வாழ பிறந்தவன், நீ தான், உன்னால் மட்டும்தான் ஏன் சாதிக்க முடியும். யாரெல்லாம் தற்கொலை பண்ண என்ன வந்ததோ உன்னால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? சார் மாற்றி போடி. ஆனால் கதையை மாற்ற மாட்டேன்ற, அங்கேயே இருந்து நீ யோசிக்கிற. அத்தனைக்கும் சூடம் காட்டு சுட்டி போட்டு மாற்று, கதையை மாற்று. நீ பழைய ஆள் இல்லை. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறு. நீ மாற மாட்டேன்னு அடம்புச்சுங்கிற. அதே தான் சரி, அப்படியே தான் இருப்பேன், அந்த நண்பனே எடுக்கிறேன். மாற்றி எல்லாத்தையும் தைரியம் வேணும். துணிஞ்சு சாவு துணிஞ்சிச்சுன்னா வாழ்க்கை என்ன இல்லை? தைரியம் இருந்தால் சமுத்திரமாக யார் அவ்வளோதான், கால் அளவு தான். நீ கண்டி உஷாரானவனா இருந்தால் எட்டி பார்க்கலாம் இமயமலையை. என்ன சொல்கிற? வாழலான்ற. தற்கொலை பண்ணிக்கலாமா, வாழ்ந்துடலாமா? தற்கொலை பண்ணினால மட்டும்தான் சரியாக வாழ முடியும். மற்றவங்களாம் பீஸுங்க அப்படியே இருக்கட்டும். அது சமூகத்தோட கற்றுன்னு அதை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணினா அப்படி கணக்காக அப்படி போயிடும். அது நம்ம என்ன பண்ண வேணாம், இப்போ அதை பற்றி பேச வேணாம், அதுங்களுக்கு நம்ம இப்போ பேச வேணாம். ஆனால் நீ சாவ துணிச்சலானவளாக இருந்தானா இல்லை துணிச்சலானவனா இருந்தியானா நீ எப்படி வாழ்ந்துட்டு போகலாம்? பொய்யும் புரட்டும் பண்ணுற உலகத்தில் நீ தான் என்ன தான் பண்ணி ஆகணும். அங்கே போய் நேர்மையெல்லாம் சொல்ல முடியாது. 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன் சார், 11 ரூபாய்க்கு விற்கிறேன்னா வாங்கிப்பான். ஏன் சார் 10 ரூபாய் 50 காசு விற்கக்கூடாதுன்னு கேட்பானே, கேட்க மாட்டேண்ணா. 12 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன் சார், 1 ரூபாய் நஷ்டத்துக்கு விற்கிறேன்னா என்ன பண்ணுவான்? தாராளமாக வாங்கிப்பான். அவ்வளோதான் இந்த உலகம். அதனால் என்ன பண்ணாத, நீ உன்னை பற்றின ரகசியங்களெல்லாம் சொல்கிறேன். நான் சொன்னேன்னு வச்சு நான் பேசுகிறேன், நான் உனக்குள்ளே மனசுக்குள்ளே இருக்கிறதுக்காக அந்த வழியை உனக்கு வெளியிடுறதுக்காக பேசுகிறேன். நீ ரகசியத்தை கூட சொல்லாத. கடன் வாங்கிட்டு வெளியே சொல்லவே சொல்லாது. இல்லைன்று நான் கடமை வாங்கலைன்னே சொல்லுன்றேன். நான் வாங்கினேன்னு தானே பிரச்சனை, நான் வாங்கவே இல்லையே, அதுதான் நான் இல்லைன்னு. நிறைய பேர் அப்படி தான் சொல்லுங்கிறானுங்க. ஏன் கோடி கணக்கில் வாங்கணுன்னு என்ன பண்ணானுங்களாயா? 5 ரூபாய் வாங்கிட்டு டிராக்டர் ஒருத்தர் வாங்கி வேலை ஒருத்தன் டிராக்டர் வாங்கி வச்சுருக்கான். அதை போய் புஷ்ணு வந்துட்டான் பேங்க் மேனேஜர். இல்லை ஹெலிகாப்டர் வாங்கி விட்டுக்கிறான், பிளேட்டாக ஓட்டுக்கிறான். அவனை எதனா போய் பண்ணானுங்க. ஜாலியாக இருக்கிறான். எப்படியா இது தர்மமாயா? சீட்டு ஃபைனான்ஸ் நடத்துறான், ஒருத்தன் பணக்காரனாக இருக்கிறான், அவனை ஒன்றுமே பண்ண மாட்டான், A கிளாஸில் போடுறான். இல்லை 10 ரூபா பாயிண்ட்லேருந்து எடுத்துட்டான்றதுக்காக வேண்டி அவனை அடின்னு அடிக்கிறான். கூட்டமே சேர்ந்து போகிறவங்களாம் வர இவனும் ஒரு கல் எடுத்து போட்டு போகிறான்.
ஏன் திருடனை முள்ள மாதிரிலாம் நம்ம என்ன சொல்லணும் தெரியும்? என்ன வேணா இருக்கட்டையா, இவ்வளோ காசு திருடி வச்சுங்கிறா ஒரு பொம்பளை, நான் தப்பு தானேயா, கட்ட முடியாத புடவை ஏன் வாங்கி வச்சுங்கிறா? என்ன வேணா இருக்கட்டையா, அப்போ பெரிய ஆளாக இருக்கட்டும், இப்போ அப்பாட்டாக்களாக இருக்கட்டும், பயங்கர எழுத்தாக இருக்கட்டும், அதுக்காக பிள்ளைய வந்துட்டு அவனே வச்சு அத்தாலும் ஆக்குவீங்க. அப்போ மற்றவங்க முட்டாளாகிறான் அந்த கட்சியில். ஏன் கேட்க மாட்டீங்க? கட்சி வரைக்கும் கட்சியில் நம்பினுக்கிறீங்க. யாரால் மட்டும்தான் இது முடியும்? சாவ துணிஞ்சவனால் மட்டும்தான் இந்த கேள்வியே கேட்க முடியும். 10 நாள் என்ன பண்ண முடியாது? பயந்து வாழ்கிறவனால என்ன பண்ண முடியாது? பயந்து, ஏன்னா உன்னை எல்லாமே உன் மேலே எப்போவே பருந்து சுற்றினுக்குது. சும்மா நீ தூங்கினா கூட தூக்கி போடும். என்ன பண்ணு, கண்ணை 3 நேரம் கூட மேலே வரைஞ்சி வச்சிருக்கான்னு மூச்சுங்கிற மாதிரி. அப்போதான் ஒன்று என்ன பண்ணாது, அது ஒன்றும் பண்ணாது. அதனால் நான் சாவத்து தைரியம் இல்லைனா கூட நான் சாவ துணிஞ்சவன் சும்மா சொல்லி தெரியுன்றேன். நான் அட்லீஸ்ட் என்ன சொல்லு, சாவத்துக்குள்ளே பயம் இருக்கட்டும் சொல்லு, நாங்கள் செத்துறதுக்கே தைரியமானாலே என்கிட்டலாம் உன் பப்பு வேவாதுன்னு சொல்லிவிடு, உங்ககிட்ட என் பப்பு வேவாதுட்டு. அப்போது நீ தைரியமாக வாழ்ந்துட்டேன்னா தற்கொலை ஒரு மேட்ரு இல்லை. பெரிய பெரிய பணக்காரன், படித்தவன், புத்திசாலின்னு சொல்லிக்கிறவங்களாம் கூட தற்கொலை பண்ணினுக்கிறான். மனைவி சரியில்லைன்ட்டு, பார்ட்னர் சரியில்லைன்ட்டு, குடும்பம் சரியில்லைன்ட்டு. ஒவ்வொரு தனி மனிதனும் தனி மனிதன் தான், அவன் வாழ்க்கையை தான் வாழ வந்துடுறான். நீ ஒழுக்கமாக இல்லைன்னா நீ செத்துடலாம். இன்னொருத்தர் ஒழுக்கமாக இல்லை, நீ ஏன் சாவுவ? பிரச்சனை யாருதே? அவங்களே சாவலை, அவங்க ஜாலியாக இருக்கிறாங்க. லிப்டிக் பூசின்னு ஃபோன் பண்ணின்னு நல்லா இருக்கிறாங்க. இன்றைக்கும் வர மாட்டாராண்டி அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஃபோனை பண்ணி எப்போங்க வருவீங்க? லேட்டாக தான் வருவேன். இன்னும் ஃபோனை வச்சுட்டு இன்றைக்கும் வர மாட்டாரான். குஜாலாக இருக்கலாம். விளம்பரமே வந்துச்சா இல்லையா? அப்போ அந்த மாதிரி இந்த உலகத்தில் எப்படி இருக்கணும் நம்ம? அதெல்லாம் அவங்கவுங்க பிரச்சனை. உன் பிரச்சனையை ஏன் எடுத்து வச்சுக்கிற? பொண்டாட்டி சரியில்லை, புருஷன் தெரியலன்னு சொன்னால் யார் தப்பு? நீ சரியில்லைன்னா யார் தப்பு? நான் தானே தப்பு. அது செத்துட்டாவ தீர்வு. நான் தப்புன்னா யார் தீர்வு? அதுக்கு நான் தான் தீர்வு. யார் தான் சரி பண்ணினா? என்ன தான் சரி பண்ணணும். மற்றவங்கள மாற்ற பார்க்குறோம். அடுத்தவங்களெல்லாம் திருத்த நம்ம இங்கே வரல. நம்ம யாரை திருத்த வரல? அடுத்தவங்களை திருத்த, அடுத்தவங்களை சரி பண்ண வரலையா? நீங்கள் உட்காந்து அப்போ எல்லாரையும் திருத்த பார்க்குறீங்களே. நாங்கள் ஜாலியாக பேசுகிறோம், நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம். நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்களா? சுற்றி சிறியில் முடிஞ்சுதான் எப்படியா இருக்கா இது? நீங்களும் அப்படியே வேதனையாக தான் இருப்பேன். நான் ரோட்டில் போகிறேன், என்னை சுற்றி நல்லா சந்தோஷமாக இருக்கிறாங்க. எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு? சந்தோஷமாக இருக்கும். ஏன் நான் ஒரு செடிங்கெல்லாம் வைக்கிறேன்? நான் ஏன் தண்ணி ஊற்றுறேன்? நான் ஏன் பார்க்குறதெல்லாம் அழகு பண்ண பார்க்குறேன்? என் வீட்டை ஏன் நான் அலங்காரமாக பெயிண்ட் அடிக்கிறேன்? யார் பார்க்குறதுக்கு? நான் பார்த்து ரசிக்கிறதுக்கு. அப்படி தான் இது. என்னுடைய தேவைக்காக தான் நான் பேசிக்கிறேன், உங்களுக்காகலாம் பேசலை. எனக்கு அரிக்குது, எனக்கு ஊரில் இருக்குது. ஏன்டா இந்த மனுஷங்களாம் இப்படி செத்து போகிறாங்க, ஏன்டா இப்படி பைத்தியக்காரமாக இருக்கிறாங்களே, சும்மா தான் பேசி வைப்போமேன்னு பேசி வைக்கிறேன். புரிஞ்சா புரிஞ்சுக்கோ, புரிஞ்சில்லைன்னா போய் சேரு. இல்லை சேரத்துன்னு முடிவு பண்ணிட்டேன். ஒழுங்காக போகலாமா இல்லையா? எப்படி போகலாம்? புரிஞ்சுக்கணும் போ. கடவுள் ஒன்று இருக்குது, மரணம் உனக்கு சொந்தமானது இல்லை. நீ அதை எடுத்துன்னு வராத. மரணத்தை எப்படி சந்திக்கலாம்? கொண்டாட்டமாக சந்திக்கலாம். இதை மறக்கவே மறக்காத. யாரால் மட்டும்தான் அதை சந்திக்க முடியும்? தற்கொலை எண்ணம் வந்தவனால மட்டும்தான் மரணத்தை எப்படி சந்திக்க முடியும்? சார் அப்போ எங்களுக்கு தற்கொலை எண்ணமே வரலையே, நாங்கள் சந்திக்க முடியாதா? பரவாயில்ல, வர வச்சுக்கோ. வர வச்சுக்கோ. மேட்ராது சார், எனக்கும் தற்கொலை எனக்கு வந்துச்சு, உங்கள் பேச்சை கேட்டு எனக்கு தற்கொலை பண்ணின்னு போல இருந்தது, இனிமே பட் நான் சாக மாட்டேன், எப்படி இருந்தாலும் உங்கள் பேச்சை கேட்டு தான் பார்த்துட்றேன் அப்படின்னு மாற்றிக்க. சும்மா ஒரு உடாச்சு தான். பரவாயில்ல, தற்கொலை எண்ணம் வரலனாலும் பரவாயில்ல, புரிஞ்சு வச்சுக்கோ. உனக்கு அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரலன்னா நன்றி சொல்லு. இக்கட்டான ஒரு சூழ்நிலை வந்தனாலும் நன்றி சொல்லு, மாற்றிக்கோ, நல்லா வாழ பாரு. தற்கொலை வேணாம், நல்லது இல்லை. இந்த சமூகம் ரொம்ப அசிங்கமாக இருக்குது, சமூகத்தை மாற்றிடலான்ற. நான் யாரால் தான் மாற்ற முடியும்? விவேகத்தில் 100 பேர் கூடிய 200 பேர்லாம் சாவு துஞ்சவங்களாம் வந்துடுங்கப்பா, நம்ம இந்த உலகத்தை மாற்றிடலாம். சும்மா ஜாலியாக இருந்துட்டு போகலாம். என்ன சொல்கிறது? எப்படி இருந்துட்டு போகலாம்? சும்மா ஜாலியாக இருந்துட்டு போகலாம். எதையும் எத்தனை வரல, கையில் என்ன கொண்டு வந்தோ கொண்டு செல்ல, அதுக்கு நீ எதுவும் சேர்த்துக்காத வாங்கிக்காதெல்லாம் நான் சொல்ல. ஒரு சின்னதாக ஒரு அழகாக ஒரு வீடு, ஒரு காரு, ஒரு நல்ல மனைவி, மக்கள், ஒரு வாழ்க்கை சந்தோஷமாக வாழ்ந்துட்டு என்ன இருக்குது? அடுத்து வந்து நம்ம எடுத்துக்க வேணாம். நம்ம வாடுறது என்ன தப்பா என்ன? வந்துட்டு போகலாம். முயற்சி செய்வோமே. வேலையாக இல்லை, கை காலெலாம் குத்தி வச்சுறேன். கார் கழுவுவோம், துடைப்போம், பெருக்குவோம், சேரு செய்வோம், பிளாஸ்டிக் தரம், எவ்வளோ பொருள் இருக்குது செய்யறதுக்கு, எவ்வளோ வேலைங்க இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம்? செஞ்சு பொழைக்கலாம். இந்த கடன் வாங்குறது, பணம் கொடுக்குறது, ஃபைனான்ஸ் விடுறது, இதெல்லாம் ரொம்ப அசிங்கமான தொழில். இதெல்லாம் செஞ்சு நிற்காத. இன்னொரு பெரிய குத்து இது வேறு கரன்சி இதில் ஆன்லைன்லேயே பணம் சம்பாதிக்கிறாராம்மா. 24 மணி நேரமாக உட்காந்து பொண்டாட்டி கூப்பிட்டாலும் நல்லது இல்லை, பார்த்துக்க. எப்போ பார்த்தாலும் அங்கேருந்து தூக்கம் சேர்த்துருவோம். நிறைய தற்கொலை முயற்சி செய்யறவங்களாம் கூட இந்த மாதிரி லாட்டரி டிக்கெட்டு,
இந்த இதுங்க ரேஸ் கோர்ஸ் இவங்கெல்லாம் போகிறவங்களாம் கட்சியை தற்கொலைக்கு போயிடுவாங்க. ஏன்? எவ்வளோ தோத்துனே தெரியாது அவங்களுக்கு. ஒன்றா திரும்பி பார்ப்பாங்க, வாழ்க்கையை விட்டுருப்பாங்க. பார்த்துக்கோங்க, இந்த மாதிரியெல்லாம் வேணாம். 5 ரூபா இருந்தாலும் அது ஒன்றா இருக்கட்டும், அது சரியானதாக இருக்கட்டும். அதில் இருக்கிற திருப்தி இருக்குது பாரு, ரொம்ப பரம திருப்தி. அது நீ ஒரு பருக்க பூமி தாய் உன்னை ஏமாற்றத்தில் விதைச்சி பார், முளைச்சிரும். வாழ்ந்து பார், வாழ்ந்துடலாம். எவ்வளோ வேலைங்க இருக்கத்தான் செய்வோம். மனித மனம் வந்து கொஞ்சம் மாறிட்டோம். ஏமாத்திரம் வந்துன்னு போகிறான். நம்மலாம் சரியாக இருப்போன்றேன். நான் உழைக்கிற நம்ம தான் கூலி ஏற்றிக்கணும், விற்கிற நம்ம தான் பொருள் விலையை கூட்டினோம். நான் 100 ரூபாய் இல்லாமல் செய்வதில்லை. ஒரு 100 ரூபாய்க்கு வேலை செய்யறதுக்கு 500 எக்ஸிக்யூட்டிவ் வச்சுக்கிறானுங்க. ஆனால் டிவி ரிப்பேர் பண்ணுற ப்ளக்கு சரியில்லைன்னு மாற்றி போட்டுரு. டிவிக்கு அதுக்குமே சம்மந்தம் இல்லை. ஃபோன் பண்ணால் ஓடிட்டாவோ ஏதோ ஒரு கம்பெனி ஃபோன் பண்ணால் என்ன சார் ஆச்சு, இதோ ஆச்சு, பிச்சு டிவி வந்தேன்னு அது பிரித்து யார் ஃபால்ட் அட்டன் பண்ணணும்னு சொல்லி பிரித்து அதெல்லாம் கொடுக்கறதுக்கெல்லாம் ஆள் வச்சுக்கிறாங்க. ஆனால் மெக்கானிக் சூட் கேஸ்லாம் எடுத்துன்னு வந்தார், பார்த்தாக்க ப்ளக்கு சரியில்லை. இவ்வளோ பேர் சம்பளம் வேஸ்ட்டு. கரெக்டாக இல்லையா? அப்போ நீ உழைக்கிறோன்னா இருந்தேன்னா அட்லீஸ்ட் நீயே பார்க்குறதுக்கு கற்றுக்கலாமா இல்லையா? சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் பார்த்துக்கோ. உன்னை நீயே என்ன பண்ணு, சரி பண்ணு. தற்கொலை எதுக்கு சமம்? தற்கொலை எதுக்கே சமம்? பைத்தியத்தின் உச்சம் அது. நீ இந்த சமூகம் உனக்கு தந்த பரிசு, அதில் போய் மாட்டினேன்னா அதை விட்டு வெளியே வந்துரு. சமூகத்தெல்லாம் மதிக்கிறவெல்லாம் நீ வச்சுக்காத. என்ன சமூகத்தில் மதிக்காருன்னா அப்பா அம்மா ஆத்தா அதெல்லாம் இல்லை. அன்னையும் பிதாவும் முன்னேறி தேவன் சொம்மனா சொல்லுங்கிறாங்க. அம்மாலாம் விசேஷம் கிடையாது, அப்பாலாம் விசேஷம் கிடையாது. எப்படி சொல்கிறேன்? ஆமாம், உன் உடம்பு தான் விசேஷம், உன் உயிர் தான் உனக்கு அப்பா. நீ மட்டும்தான். உங்கள் அம்மா, உங்கள் அப்பா, உன் அண்ணன், தம்பி, உன் மாமா, மச்சான் யாரும் உதவ மாட்டாங்க. செத்தவனை கூட யாரும் சாக மாட்டாங்க. எழுதி வச்சுக்கோ. என்ன அப்படி சொல்கிறேன்? என்ன நாங்களாம் அம்மா அப்பா கூட சந்தோஷமாக இருக்கிறோம். இருந்துன்னு போ, அது தப்பு கிடையாது. ஆனால் அவங்க தான் உனக்கு கூட வருவாங்கன்னு நினச்சிருக்காது. நீ மட்டும்தான் சாகணும். சரியாக புரிஞ்சுன்னு போ. யார் மட்டும்தான் சாகணும்? உங்கள் அப்பா செத்து வரேன்னா அவனை கூட நிறைய பேர் பிள்ளைங்க செத்து பேர் அம்மாங்க இருக்கு தான் செய்கிறாங்க. பிள்ளைங்க செத்து பேர் அப்பா இல்லையா? என்ன நான் பெற்ற பிள்ளைய முன்னே செத்துட்டானா நான் அப்பேன். அதெல்லாம் யாரும் சாக மாட்டாங்க. யார் மட்டும்தான் சாகணும்? நீ மட்டும்தான் பிறந்த. யார் மட்டும்தான் சாகணும்? நீ மட்டும்தான் சாகணும். தற்கொலை பண்ணாலும் நீ மட்டும்தானே சாக போகிற. மரியாதையாக ஒழுங்காக சாகிறதுக்கு பார்த்துக்கோ. மரணம் இல்லா பெருவாழெல்லாம் வாழ வேணாம். மரணத்தை கொண்டாடுற மாதிரியான ஒரு பெருவாழை வாழ்ந்துட்டு போகலாம்.